இந்த மாத சத்சங்கத்தில் விசேஷமான விஷயமாக ஸ்தாவரங்கள்னு சொல்லக்கூடியதான மரங்கள், செடிகள், கொடிகள், அதை பற்றி பார்க்க போகிறோம். பகவானுடைய சிருஷ்டியில் ரெண்டு விதமான சிருஷ்டிகள் உண்டு. ஒன்று ஜங்கமம்னு சில சிருஷ்டிகள், சில சிருஷ்டிகள் ஸ்தாவரம்னு பேர். ஸ்தாவரம்ங்கிறது சம்ஸ்கிருத பதம், அது தமிழில் தாவரம் அப்படின்னு சொல்கிறார். ஜங்கமம், ஸ்தாவர ஜங்கமம் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஜங்கமம்னா நகரக்கூடியது, கச்சதீதி ஜங்கமஹா, கமனம்னா நகர்ந்துட்டே இருக்கிறது. பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டதான சில உயிர்கள்லாம் நகரக்கூடிய ஒரு தன்மை உடையது. மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், புழுக்கள், இதெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது சுயமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சக்தியை பகவான் கொடுத்துருக்கார். அது நகர்றதுக்கு கால்னால தான் நகரணுங்கிறது இல்லை, மார்புனாலேயே நகர்றதெல்லாம் இருக்குது. அதனால் நகர்றதுக்கு, மூவாரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, ஒரு உந்துதலான சக்தி. நகரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் அவளால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியும். பாம்பு இருக்கே, பாம்புக்கு கால் கிடையாது, அதுக்காக அது நகராமல் இருக்கா? அதுதான் ஜாஸ்தியாக ஓடின்னு இருக்கு, ஃபாஸ்ட்டாக ஓடுறது. உரசா கச்சதீதி உரகஹான்னு பாம்புக்கு பேர். மார்புனாலேயே போகும். எறும்பு போகும். எறும்புக்கு பிபீலிக்கான்னு பேர். கண்ணால் பார்த்துட்டோ அடுத்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகக்கூடிய ஜந்துக்கள். பாக்கெல்லாம் பார்க்கும், அடுத்த இடம் எங்கே எந்த இடத்துக்கு மூவ் பண்ணும் பார்த்துட்டு போகும். புழுவெல்லாம். எறும்புக்கு கண் பார்வை கிடையாது, அது இருந்தாலும் அது மூவ் ஆகாமல் இருக்கா? வேகமாக ஓடுறது. அதுக்கு காரணம் கந்தம். பகவான் அதுக்கு ஒரு சிருஷ்டி வச்சிருக்கார். வாசனைகள் நன்னா தெரியும் அதுக்கு. எல்லா இந்திரியங்களுடைய சக்தியும் ஒரு இந்திரியத்தில் கொண்டு வச்சிருவார் சுவாமி. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல்னு 5 இந்திரியங்களில் ஒரு இந்திரியத்தினுடைய சக்தி குறைஞ்சிடுத்துன்னா மற்ற இந்திரியங்கள்கிட்ட அந்த குறைஞ்ச இந்திரியங்களுடைய சக்தியும் அதிகமாக பிரகாசிக்கும். கண்ணு இல்லாதவனுக்கு தான் புத்தி நன்னா வேலை செய்யும். அதுக்காக அந்த சக்தி இல்லாமல் போயிடாது. அதனால மூக்கில் கிராணேந்திரியத்தினுடைய சக்தியை பகவான் இந்த எறும்புக்கு நிறையா கொடுத்ததுனால பிபீலிகா பிரசாதேன வேதம் சொல்கிறது சொல்லி தான் நமக்கு தெரியும். இல்லாட்டா எறும்பு பிடிச்சி யாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எப்போ தெரிஞ்சுக்கிறது? வேதங்கள் இந்த ரகசியத்தெல்லாம் நமக்கு சொல்கிறது. கந்தத்தை பார்த்து தான் பிபீலிக்கா ஓடும். ஒரு பட்சணை வச்சா எங்கேருந்து தான் எறும்பு வருது, யார் போய் அதுக்கு மணி அடித்து சொல்கிறா இல்லையா? இல்லை, அது எங்கேயோ கிடுக்கில் இருக்கிறது, கண்ணால் பார்த்து அந்த இடத்த தெரிஞ்சுக்கணுங்கிறது கூட இல்லை. வாசனைகள், எது மதுரமான பட்சியம், எது ரொம்ப உரப்பான பட்சியம், எது மனுஷர்கள், எது மிருகங்கள், எது பித்தி, செவுறு, எல்லா வாசனையும் அதுக்கு தெரியறது. ஒன்னொன்றுக்கும் ஒரு வாசனை இருக்குது. எல்லாம் மண்ணிலேருந்து தானே உருவாகிறது. மண்ணுக்கே ஒரு வாசனை உண்டல்லையோ? எல்லாம் பிருத்திவியை சேர்ந்ததுங்கிறதுனால அதனால அப்படியே ஓடுறது இல்லையா? ராமாயணத்திலேயே எறும்பை பற்றி ஒரு கதை உண்டு. கைகேயி ராமர்கிட்ட காட்டுக்கு போகணுன்னு வரணும் வாங்கி ராமரை காட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சியாக இருக்கா. ராமரும் காட்டுக்கு கிளம்புற. தசரதர் முடியாமல் மூர்ச்சையாகி கிடக்கார். அயோத்தி மாநகரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போகணுன்னு வரம் கேட்டால் அதை நிர்பந்தப்படுத்தி ராமர் மர உரியை கட்டிண்டு சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் காட்டுக்கு கிளம்ப தயாராகிறார் இல்லையா? அயோத்தியிலேருந்து அந்த நகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அழறது. ஒருத்தரும் போகக்கூடாது ராமா நீ போகாதேன்னு சொல்கிறது. விடிஞ்சா கல்யாணம்னா மாப்பிள்ளைய நாடு கடத்தினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி விடிஞ்சா பட்டாபிஷேகம்னா அன்றைக்கி அடுத்தால காட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டா எவ்வளோ சிரமம். அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருமா சேர்ந்துன்னு கைகேயிட்ட போய் கெஞ்சரா. கைகேயி எப்படியா மனசில் மாற்றிக்கோ, நீ கேட்ட வரனை வாபஸ் வாங்கிக்கோ. கைகேயி மாதிரி ஒரு இரும்பு பெண்மணிங்கிறானே இன்னைக்கு, அதெல்லாம் லட்சம் இரும்பு பெண்மணியோ.
இக்ஷ்வாக்கு வந்து அயோத்தி மாநகரமே எதிர்த்திருக்கு அவளை. இவன் ஒண்டியா இருந்து சமாளிக்கிறா. ஒன்று பண்ண முடியல அவளை. ஆத்துக்காரராகட்டும், குழந்தைகளாகட்டும், மந்திரிமார்களாகட்டும், அத்தனை ஜனங்கள் எல்லாரும் எதிர்க்கிறா. ஒத்துரும் அவன் பக்கம் இல்லை. இவன் ஒண்டி இருந்துட்டு காரியத்தை சாதிச்சிருக்கா. என்ன ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணாலோ அசாத்திய சாதகர். ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணாதான் அப்படி எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் கிடைக்கும். ஆனால் அவன் நோக்கம் நல்லது. பின்னாடி சொல்றார், பரத்வாஜர் சொல்றார், சுபோதர்க்கம் பவிஷ்யதி, மங்களமா முடிய போறதுடா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. எதுக்கு சொல்றான்? அந்த சந்தர்ப்பத்தில் சுமந்திரன்னு ஒரு மகரிஷி ரொம்ப வருஷமா இருக்கார். ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பல வருஷமா, தசரதன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து அந்த ராஜ்யத்தில் இருக்கார். அதனால ரொம்ப வயசானவர், சுவாதீனம் உண்டு. கைகேயை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரே இவர் தான். கைகேயி, கௌசல்யா எல்லாம் அப்படி. இப்போ வயசானவர் அவர் தம்பாட்டுக்கு திட்டுறார் கைகேயை, நிந்திக்கிறா, எல்லாரும் தூஷிக்கிறா, எதுக்கும் அசையலவோ. காரியவாதியா இருக்கிறவன் மானாவமானத்துக்கு அப்பாற்பட்டவனா இருப்பான். யாருக்கு என்ன வேணாலும் திட்டட்டும், அடிக்கட்டும், உதைக்கட்டும், காரியத்தை சாதிக்கணும். அப்போ அவர் சொல்ற, கைகேயி உன்னை பொண்ணு பார்க்க வந்தோம். அப்போ வந்து உன்னை பற்றி எல்லாரும் சொன்னான் குடும்பத்தில். கேகேய தேசத்து ராஜா, அந்த ராஜா உங்க அப்பா சாஸ்திரம் சொல்றது, பொண்ணுனுடைய குணம் அம்மாவனுடைய குணம் பொண்ணுக்கு இருக்கும், அப்பாவினுடைய குணம் பையனுக்கு இருக்கும். அதனால ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துக்கு எடுக்கணும்னா அவள் அம்மாவனுடைய குணத்தெல்லாம் பாரு. தாயை போல் அப்படிலாம் சொல்லுவாளே, நூலை போல் சேலைங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவா. கைகேயி உன் விஷயத்துல சத்தியமா இருக்கு, உங்க அம்மாவனுடைய குணம் தான் உனக்கு இருக்கு, அதுலேருந்து மாறுபடுவியோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மாவனுடைய குணத்தை பிரதிபாதனம் பண்றதுக்காக ஒரு விற்த்தாந்தம் சொல்றாரு அங்க பப்ளிக்கா. அப்பதான் அந்த விற்த்தாந்தமே வெளியில் தெரிகிறது. இவ கைகேயை பெற்றதான தாயார் இருக்காளே, கேகேய தேசத்து ராஜா, ரொம்ப நல்லவன், தர்மிஷ்டன், பெரிய சக்கரவர்த்தி ராஜா. ராஜாங்கிறதுனால பல சாதுக்கள்லாம் அவ அரண்மனைக்கு வருவா அடிக்கடி. அப்படி அரண்மனைக்கு வந்துட்டு போகும்பொழுது வருவா, ஆதித்யங்கள் அதிதி சத்காரம் பண்ணுவா. தினசரியே பிராமண போஜனங்கள், சுவாசினி போஜனம், கன்னிகா போஜனங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் ராஜாங்கத்தில். எது தர்ம காரியமோ ஏழைகளுக்கு சாப்பாடுலாம் பண்ணிகிட்டே இருப்பா. அதனால சாதுக்கள்லாம் வந்துட்டு போகும்போது ஆகாரம் ஆயும் விசிராந்தி பண்ணதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவா. இந்த கேகேய தேசத்து ராஜா என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு அவ ராஜாங்கத்துக்கு வந்திருக்கா. பெரிய ரிஷி வந்தார், எல்லாம் விசிராந்தி பண்ணிட்டா. விசிராந்தி பண்ணிட்டு அவர் படுத்துட்டு இருக்கார். துர்வாச மகரிஷி படுத்துட்டு இருக்கும்போது ஆற்றுல உள்ள குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்தவாழ்கிட்ட அறிமுகப்படுத்தி சுஷ்ரூஷை பண்ண சொல்லுவா முன்காலத்தில். இப்போ தான் யாராவது பெரியவா வந்துட்டா உடனே ரூமுக்கு போ, நீ நான் உனக்கு படி புஸ்தகத்தை படத்துக்கோ ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அவளும் உள்ளே போய் டிவி பார்த்துட்டு இருக்கா. அந்த குழந்தைகளை ஏதோ உருப்படியாக பண்ணால் தேவலாம். 4 பேர் ஆற்றுக்கு வந்தால் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி, இவதான் சித்தப்பா, இவதான் அத்தை, இவதான் மாமா, கூட இருந்து குடும்ப விஷயத்தெல்லாம் கேட்க சொல்லி ஒரு பந்த பாசத்தை எங்கே இவ விலக்கி வச்சவொன்னே அவள் வேற பந்த பாசத்தை தேடின்னு ஓடின்னு இருக்க. அதனால ராஜாக்களாக இருந்தால் கூட யாராவது கிரகத்துக்கு வந்துவிட்டா கிரகத்தில் உள்ள இளவரசி குழந்தைகள்னு பார்க்காம எல்லாரையும் சிஷ்ரூட பண்ண ஈடுபடுத்துவா. ருக்மிணியை அப்படி தானே பண்ணினா, ருக்மிணியை வந்தான் அப்படி தானே பண்ணினா பீஷ்மகர்ணுங்கிற ராஜா. அதே மாதிரி கேகேய தேசத்து ராஜா, அந்த கைகேயி சின்ன குழந்தை, தூர்வாச மறுபடி சாப்பிட்டு படுத்துட்டு இருந்தார். பக்கத்தில் போய் இருமா, அவர் சாப்பிட்டுட்டு ஏதாவது வேணுங்கிற சாமான்கள் கேட்பார். சுஷ்ரூஷன்னு பேர், ஸ்ரோதுமிச்சா. அவர் என்ன சொல்கிறாரோ காதால் கேட்கணும். ஏதாவது சாமான் வேணும்னா எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து ஏதாவது தீர்த்தம் கேட்பார் அப்படின்னு சொல்லி சிசுடிக்கு விட்டார். உட்கார்ந்துட்டே இருந்தா. இவர் போஜனம் பண்ணவொன்னு படுத்துன்னுட்டார். படுத்துட்டவர் நல்லா தூக்கம். தூக்குறவர் சாமானியமாக தூங்கப்படாதா, நல்லா கொரட்டை. இந்த குழந்தைக்கு எதுவும் சின்ன குழந்தையே விஷமமாக இருக்கும், அதுவும் பெண் குழந்தை சூட்டுக்கியாக இருக்கும். ஏதாவது பண்ணி பார்க்கணும்னு தோணும். அதுக்காக என்ன பண்ணினா, தாத்தா தாத்தா தூங்காது ஓங்கி அடித்தா துர்வாசரை. அவரை அடிக்கல, எழுந்துக்கிறவரா அவர்
சாப்பிட்ட உடனே வைதிகா படுத்துனுட்டா பிரம்மலோகமே வந்தாலும் எழுந்துக்க மாட்டாள். 1 மணி நேரம் படுத்துட்டான். அவளுக்கு படுத்து பேரண்ட்டு இப்படி அங்க பிரதட்சணம் பண்ணாதான் வயத்தில் உள்ள சாதனம் ஜீரணம். படுத்துட்டு இருக்கார். பார்த்தா என்ன தாத்தா இப்படி தூங்குறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது எங்கேருந்து இந்த கொரட்டை வருதுன்னு பார்த்தா கடைசியில் மூக்குலேருந்து சவுண்டு வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். சரி, மூக்குக்குள்ள தன்னுடைய சுண்டி விரலை தூக்கி மூக்குக்குள்ளே விட்டா என்ன ஆகும்? வடுக்குன்னு ஏந்துட்டார். ஏந்துனவுடனே சாபந்தான். அவளுக்கு ஆசைகள் தடைப்பட்டுருதுன்னா கோபமாக மாறிடும். அவ்வளோதான். சுகத்துக்கு பங்கம் வந்தாச்சுன்னா கோபந்தான். உடனே என்ன பண்ணேன்னா இதான் விட்டேன் தாத்தான்னு. எந்த விரல்னா இப்படின்னா இந்த விரல் இரும்பாக போட்டுன்ட்டான். கைகேயிக்கு சுண்டி விரல் இரும்பு இல்லையா? ஏதோ உண்ட வீட்டுக்கு துரோகம் நினச்சா பாரு, ஏதோ வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இல்லாமல் அவன் அங்கேருந்து வந்தான், வருத்தப்பட்டான், நமஸ்காரம் பண்ணான், மன்னிச்சோங்கன்னான். குழந்தைய இப்படி சரீரத்தில் ஒரு அங்கத்தை இப்படி பண்ணலாமா? நீங்கள் கல்யாணம் ஆகிற இடம் ஏதாவது மறைக்கிற இடமா? ஏதாவது பளிச்சு வெளியில் தெரிகிற இடம், கல்யாணம் ஆக வேண்டாமா? கவலைப்படாதரா, எல்லாம் நல்லதாக நடக்கும்னு விட்டார். இதே சுண்டி விரல் தான் நாளைக்கு அவனை தசரதன் உசிரை காப்பாற்றிது. தசரதன் யுத்தத்துக்கு போகிறான் இல்லையா? தேர் அச்சு கைண்டு போயிடுத்து, சுண்டி விரலை கொடுத்தா கதை. அதனால தானே வரம் கொடுக்குறான் தசரதன். சுண்டி விரலை கொடுத்து அச்சாணியாக கொடுக்கணும்னா சுண்டி விரல் எப்படி இருக்கணும்? இது நடந்தது. இதே மாதிரி ஒருத்தர் ஆதித்யம் முடிஞ்சு கடைசியில் கிளம்புறதுக்கு முன்னாடி கேகே ராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். ராஜன்னே சந்தோஷமாக இருக்கேன், அரண்மனைக்கு வந்தேன், அதி சத்காரம் பண்ணி வச்சேன், ஏதாவது வரன் வேணுன்னா கேளு, எங்கிட்டேருந்தும் என்ன அனுக்கிரகம் எனக்கு சக்தி இருக்கோ பண்ணுறேன். அவன் சொன்னான், உங்களை பற்றி நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டுருக்கேன், ஆனால் உங்கள்கிட்ட ஒரு அபூர்வமான ஒரு சக்தி இருக்கு. என்னன்னு கேட்டால் இந்த ஜந்துக்கள் இருக்க, மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், புழுக்கள், அதெல்லாம் பேசக்கூடிய பாஷை உங்களுக்கு தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். தெரியுமான்னு. ஆமாண்டான். எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னார். கேகே தேசத்து ராஜா. உங்களுக்கு எதுக்கு சுவாமி? நான் காட்டில் வசிக்கிறேன், நான் அவளுக்கு நடுப்புற புழங்குறேன், நீ ஜனங்களுக்கு நடுப்புற புழங்குற, நான் மிருகங்கள், பறவைகள், பட்சிகளுக்கு நடுப்புற புழங்கும் போது அவளுக்கு உபதிரவம் இல்லாமல் நம்ம ஜீவிக்கணுமேங்கிறதுக்காக நான் என்ன சரி பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுன்னு இருக்கேன். உனக்கு என்ன உபயோகம்னார். இல்லை இல்லை, எனக்கு ஆசையாக இருக்குது, சொல்லிக் கொடு. அவர் ஒரு கண்டிஷன் போட்டார், சொல்லித்தரேன், ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குற வித்தையை நீ இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, சொல்லிக் கொடுத்தா மண்டை வெடிச்சுடும்னார். சரி, இன்னும் உபதேசம் பண்ணிட்டார், போயிட்டார். ஆனால் நான் உனக்கு இந்த மந்திரம் சொன்னேங்கிறதையும் ஒருத்தரையும் சொல்லப்படாதுன்ட்டார். ஒரு நாளைக்கு கேகே தேசத்து ராஜாவும் பத்னியும் ராத்திரி வேலையில் சயன கிரகத்தில், அந்த சயனத்துக்குன்னு ஒரு கிரகம் உண்டு, அங்கே போய் அப்படியே சௌரியமாக உட்காந்துருக்கும்போது ஒரு ஓரத்தில் எறும்பு போச்சு. இப்போ அதுக்காக எறும்புக்காக வந்த இந்த கதை. எறும்பு ஒரு ஓட்டை, அரண்மனையாக இருக்குமேனு எறும்பு வராமல் இருக்குமா? நீங்கள் கிரானைட்டு போட்டாலும் குழவி வீடு கட்டும். எங்கே போனாலும் அந்த ஜந்துக்கள் வந்துட்டு தான் இருக்கும். அது பகவத் சிருஷ்டி. கரப்பாம்பூச்சி இல்லாத வீடு எது? குழவி இல்லாத தேன் கூடு கட்டாத வீடு எது? எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கோம். அதனால ஒரு சின்ன இடத்துலேருந்து எறும்பு வெளியில் வந்துட்டு போச்சு. இவனுக்கு அந்த பாஷை தெரியுமா, எறும்பு என்ன பேசிக்கிறதுன்னு அப்படி உள்ளே போயிட்டு வந்தது. உடனே இன்னொரு எறும்பு வாசலில் இருந்தது. அது கேட்குறது, என்ன ரொம்ப பரபரப்பாக இருக்கியே இன்றைக்கி, என்ன விஷயம் கேட்குற? சுப்பிரமணிய மாமா மாதிரி வாசலில் வந்து நிற்கிறிய, கிடபால் வந்தாச்சான்னு பார்க்குறாரு அவர். அதே மாதிரி என்னமோ ஒரு பொந்துலேருந்து வெளியில் வர உள்ளே போகிறேன், வெளியில் வர உள்ளே போகிறேன், என்ன இன்னைக்கு? அதை ஏன் கேட்குறேன்? கார்த்தால போனார் எங்கள் ஆத்துக்காரர், தோ வந்துடுறேன்னு போனார், இன்னும் காணும். அவள் அந்த எறும்பு அப்படின்னு சொல்லித்தான். இது இவாளுடைய ஒரு பிரேமையை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. கடகடன் வாய் விட்டு சிரித்தான் இவன் கேகே தேசத்து ராஜா. இந்த சந்தர்ப்பம் பார்த்து ஆத்துக்காரி உள்ளே வந்துட்டா. வந்த உடனே எதுக்காக சிரிச்சேன்னா, ஒன்றும் இல்லைம்மான்னு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஏதோ சிரிச்சிருக்கேன், என்னை பற்றி தான் நீங்கள் பரிகாசம் பண்ணி சிரிக்கிறேன். இந்த ரூமில் நீங்களும் இருக்கோம், நான் இருக்கோம் இல்லையா? அனாவசியமாக காரணம் இல்லாமல் சிரித்தா மரியாதை போயிடும்னு சாஸ்திரம் சொல்கிறது. பால சகீர்த்தம்
அகாரண ஹாஸ்யம், ஸ்திரீஷு விவாதா, அசஜ்ஜன சேவா, இதெல்லாம் நம்மளுடைய கௌரவத்தை குறைக்கும். பால சகித்வம், குழந்தைகள்கிட்ட பிரியமாக இருக்கலாம், குழந்தைகள்கிட்ட சகாவாக இருக்கக்கூடாது. அது திடீர்னு ஓங்கி 10 சபையில் அடிக்கும், கண்ணாப்பினா அது எச்ச துப்போம். அகாரண ஹாஸ்யம், 4 பேரிட கலகலன்னு பேசிட்டு இருக்கும்போது சிரிக்கலாம், காரணம் இல்லாமல் ஹாஸ்யம் பண்ணினா கௌரவம் போயிடும். ஸ்திரீஷு விவாதா, ஸ்திரீகள்கிட்ட விவாதம் பண்ணக்கூடாது, ஸ்திரீகள் சொன்னதை அப்படியே ஏற்றணும். அசஜ்ஜன சேவா, அசத்துகளுக்கு நம்ம சேவை பண்ணினா கௌரவம் போயிடும். அதனால காரணம் இல்லாமல் ஹாஸ்யம் பண்ணுறதில்ல, நீங்கள் என்னங்கிறது காரணத்தை சொல்லுங்கன்னு அந்த அம்மா கடைசி வரைக்கும் சொல்லலை. ஏன்னா இவருக்கு சொல்லி கொடுத்தவர் சொல்லியிருக்கார், இந்த மந்திரம் உங்ககிட்ட இருக்குன்னோ இல்லை மந்திரத்தை யாருக்கா சொன்னோம் மண்டை வெடிச்சு போய்டும். சொல்லவே இல்லை. ராத்திரி பூரா விவாதம் நடக்கிறதே இவன் தர்ம சங்கடத்தில் மாட்டின்னு விட்டான் ராஜா. கடைசியில் ரொம்ப நிர்பந்தம் தாங்காமல் இவன் சொன்னான், இல்லைம்மா அந்த எறும்பு வந்தது அந்த ரோட்டையிலேருந்து, 2 எறும்பு ஒன்றுக்கு ஒன்று பிபீலிக்கா சம்பாஷணம் பண்ணிட்டு இருந்தது, அதை கேட்டேன், ஆச்சரியமாக இருந்து சிரித்தேன். யார்கிட்ட காது குத்துறேன்? எறும்பு பேசுகிறதாவது உங்களுக்கு தெரிகிறதாவது? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும் அது? இல்லை, ஒரு அன்றைக்கி வந்தார், அவர்கிட்ட இருக்குது அந்த சக்தியை, அவர் எனக்கு உபதேசம் பண்ணினார். நான் நம்பணும்னா அந்த வித்தியை எனக்கு உபதேசம் பண்ணி அந்த எறும்பு பேசுகிறத நான் கேட்டு அப்படின்னா தான் நான் நம்புவேன்னு ஆகும். அவன் சொன்னான், சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கார் சுவாமி. அதையும் சொல்லிட்டான். எனக்கு உபதேசம் பண்ணினவர் ஒருத்தருட்டி சொல்லாத, சொன்னால் மண்டை வெடிச்சு போயிடுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லணும்? சரின்னு கேட்டுக்க வேண்டாமோ? இந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்கிறது தான் விசேஷம். சுமந்திரர் சொல்கிறார், அன்றைக்கி உங்கள் அம்மா என்ன பதில் சொன்னா தெரியுமா? உன் மண்டை வெடிச்சாலும் பரவாயில்ல, இப்போ சொல்லுன்னு சொன்னாலும். அவ்வளோ பதிவிரத உங்கள் அம்மா. ராமாயணத்தில் இருக்குது இந்த கதை, சுமந்திரர் வியக்தமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜா கேகய ராஜா பார்த்தான், உடனே வாசலில் வந்தான், வெடிகாத்தால் ரதத்தை எடுத்துன்னா நேராக அந்த எந்த மகரிட்டி உபதேசம் பண்ணாரோ அந்த ஆசிரமத்துக்கு விட்டான். யார்கிட்ட போய் கேட்பான்? இதே மாதிரி சுவாமின்னே நீங்கள் உபதேசம் பண்ணேன், இப்போ விட மாட்டேங்கிற, எங்கள் ஆத்துக்காரி குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் போல இருக்குது, ராஜா இந்த சண்டை வரும் போல இருக்கு, எப்படியாவது இப்போ சொல்யூஷன் சொல்லுங்க ஒன்றா. அப்புறம் சொன்னார், நல்ல சொல்யூஷன் சொல்கிறேன், என்ன தெரியுமா? இப்படி உள்ள உங்கள் ஆத்துக்காரியை நாடு கடத்துன்னாரு. அதுதான் சொல்யூஷன். அவளோட நீ கொடுத்து நடத்த சாத்தியம் இல்லை, உசிர் போட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னால் எறும்புகள் பேசின்றது ஒருத்தருக்கு தெரியும். அதனால இந்த எறும்பு இருக்கே, கந்தத்தினால மோப்பம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு நகரக்கூடிய சக்தி எறும்புகளுக்கு உண்டு. இதே மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் நகர்றதுக்கு சில சக்தியை பகவான் கொடுத்துருக்காரு. இவைகளுக்கெல்லாம் ஜங்கமம்னு பேர். நகராமல் ஒரே இடத்துலையே இருக்கும், அதுக்கெல்லாம் ஸ்தாவரம்னு பேர். ஸ்திரமாக இருக்கும், அங்கேயே இருக்கக்கூடிய செவுரு இருக்குது, அதுக்கு நகர பிக்தி, அதுக்கெல்லாம் நகர சக்தி கிடையாது. அதே மாதிரி ஸ்தாவரம், இந்த மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்கே, அதெல்லாம் ஒரே இடத்துல வளரும், மனுஷன் மாதிரியே வளரும். திரியக்கு இல்லை, திரியக்குன்னா குறுக்க வளர்றது. மாடுகள் மிருகங்கள்லாம் வளர்ச்சி குறுக்க, அதுக்கு 6 அடி 5 அடின்னு மேலே கணக்கு பண்ணக்கூடாது. நம்மெல்லாம் ஸ்கேலை வச்சு கணக்கு பண்ணுவோம், செவுத்தில் கோடு போட்டிருப்பா 6 அடி 5 அடி. மிருகங்களுக்கெல்லாம் ஆடு மாடுக்கெல்லாம் குறுக்க கோடு போட்டு வச்சுருப்பா, எத்தனை அடிய நீட்டம் ஜாஸ்தி. திரியக் ஜந்துக்கள்னு பேர். நாளாக இப்படி நீட்டம் வளர்ந்துட்டே இருக்கும். ஆடு இப்படி வளரும், மாடு இப்போ கண்ணுக்குட்டி இப்படி வளரும், மனுஷன்தான் மேல் நோக்கி வளர்ற மாதிரியே இந்த ஸ்தாவரங்களான லதான கொடின்னு அர்த்தம். லதா விரக்ஷங்கள் வனஸ்பதிகள் ஓஷதிகள் எல்லாத்துக்கும் இப்படி ஜீவனம். அதில் பகவானுடைய அம்சம் அதிகமாக இருக்கு. இந்த செடி கொடிகள் மரங்களில் பகவானுடைய அம்சங்கள் நிறைய இருக்கு. காரணம் என்ன? பரோபகாரமாக வாழக்கூடியவை அவைகள். மனுஷனோ மற்ற மிருகங்கள்லாம் பரோபகாரமாக வாழவே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தன் உயிர் வாழறதுக்கு ஒரு விதத்தில் ஒத்தாசையாக வாழறது வேற, முழுமையாக ஒத்தாசை பண்ணுறதுங்கிறது இந்த ஸ்தாவரங்கள்னு சொல்லக்கூடிய மரங்களும் செடி கொடிகளும் தான். என்ன காரணம்னு கேட்டால், அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். யாருமே உனக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியாது. உனக்கு சாவுங்கிறது
அபமிருத்தியே கிடையாது. மரங்களுக்கெல்லாம் அபமிருத்தியே கிடையாது. பாதியில் செத்து போகணும். ஒன்று அடித்தான் உதைச்சான் குத்தினா வெட்டினா செத்து போனே கிடையாது. யார் உன்னை வெட்டி அருவாளால் வெட்டினாலும் புல்டோசர் வச்சு வெட்டினாலும் உனக்கு சாவு கிடையாது அப்படின்னு பகவானுடைய அனுகிரகம். எவ்வளோ பெரிய அனுகிரகம். ஏதாவது ஜீவன் உண்டா உலகத்தில்? தலையை வெட்டி விட்டான் வளர்றது சார். தலையை சீவனத்துக்கு அப்புறம் வளருமா? கை போச்சுன்னா வளரும், காலில் ஒரு விரல் போச்சுன்னா முளைக்கும். தலையே துண்டாக்கிட்டான், சாகலை. மிருகங்கள் பட்சிகள் எதுவாக இருந்தால் தலையை வெட்டிட்டா ஜீவிக்க முடியுமா? மரங்கள் ஒண்டிக்கு தான் அந்த தேவேந்திரனுடைய அனுகிரகம். சவனஸ்பதி நுபாசீதத் அஸ்யை பிரம்ம ஹத்யாதை திருத்தீஜம் பிரதிகிருஹாணேதி சாப்ரவீத்வரம் ரிணை. இந்த பிரம்மஹத்தி தோஷம் புரிச்சுது தேவேந்திரனுக்கு. விஸ்வரூபன்கிற பிராமணனை சம்ஹாரம் பண்ணிவிட்டான். அந்த பிரம்மஹத்தி தோஷம் தேவேந்திரனுக்கு பிடிச்சது. அது 3ஆ பிரிச்சுன்னு 3 பேர்கிட்ட ஒப்படைச்சான்னு கதை. அதில் ஒரு பாகத்தை எடுத்துட்டு பூலோகத்துக்கு வந்தான். அஸ்ஸை சவன் அஸ்பதி, இந்த மரங்கள் செடி கொடிகள்கிட்ட வந்தான். இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு, ஏற்கனவே சில பேர் பூமாதேவி வாங்கினுட்டா, நீனும் ஒரு பங்கு வாங்கிக்கோ. பிரம்மஹத்தி தோஷத்தோடு நான் இருந்த எந்த தேவதைகளும் என்னை மதிக்க மாட்டேங்கிறா, நான் தேவேந்திரனாக இருக்கேன் அப்படின்னு மரங்களை பார்த்து கெஞ்சினான். தேவேந்திரனே வந்து கெஞ்சறான். மரங்களுடைய ஒரு ஜீவனம், மரமாக முளைச்சாக்க பெரிய புண்ணியசாலின்னு அர்த்தம். மனுஷனுடைய ஜீவனம் ஒன்றுமே இல்லை. என்ன ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்னு இந்த 6வது அறிவு இருக்கிறதுனால மனிதன் உயர்வுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மரங்களுடைய ஜீவனம் தான் உயர்வான ஜீவனம்னு தோன்றது. அந்த தேவேந்திரனே வந்து கெஞ்சறான். அது சொல்லிட்டு வாங்கிக்கிறேன், பூமாதேவியிட்ட போய் கேட்டேன், பூமாதேவிக்கு ஒரு வரன் கொடுத்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு நீ பிரம்மஹத்தியை கொடுத்த வாங்கிட்டு அதே மாதிரி எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணு. என்னன்னு காத்தாத் பராபவிஷ்யந்தி ஆவ்ரஷ்டனாத்வோ பூஜாகம் சவுத்திஷ்டாமேதி. என்ன அடிக்கடி எல்லாரும் வெட்டி விடுறா. வெட்டுறதுன்னா மரத்தில் களையை தான் வலிச்சு விடுவா. முன்காலத்தில் களை ஏதாவது வெட்டுறதுக்கு ரொம்ப யோஜனை பண்ணி தான் பண்ணுவாள். எல்லாம் உயிர் உண்டை. மரங்களுக்கு செடிகளுக்கு கொடிகளுக்கெல்லாம் உயிர் உண்டுங்கிறது மட்டும் இல்லை, கண் பார்வை உண்டு, பார்க்கும் மரம், காது கேட்கக்கூடிய சக்தி உண்டு. அது இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கா. இந்த ஸ்தாவரங்களுக்கெல்லாம் காதால் கேட்கக்கூடிய சக்தி உண்டுன்னு ஒரு மேகசினில் வந்திருக்கு, ரிசர்ச் பண்ணி. இதை என்னைக்கோ சொல்கிறது. நம்ம இது பலாச விருட்சம்னு ஒரு விருட்சம் இருக்குது, பலாச மரம்னு பேர். நம்ம ஆற்றுல பூஜைகள் ஹோமங்கள் பண்ணும்போது பலாச விருட்சத்தை தான் வச்சுப்போம். பலாச இலை, புரச இலைன்னு பேர். இது 3 இலையாக இருக்கும். ஹோமம் பண்ணுறதுக்கு, நெய் எடுத்து ஹோமம் பண்ணுறதுக்கு அந்த இலையினால தான் பண்ணுவா. நெய் எடுத்துக்கு ஒரு கரண்டி வச்சுட்டா பலாச விருட்சத்தில் தான் வச்சுக்கணும். உபநயனம் ஆகி பிரம்மோபதேசம் ஆன உடனே அந்த பிரம்மச்சாரி பையன் பலாச தண்டத்தை கையில் வச்சுக்கிறான். அந்த மரத்துக்கு என்ன விசேஷம்னார் வேதம் சொல்லித்து, தேவாவை பிரம்மன் நவதந்த தத் பர்ண உபாசிருணோது சுஷ்ரவாவை நாம. தேவதைகள்லாம் மரத்தடியில் உட்கார்ந்துட்டு என்ன பேசினாலோ அப்படியே கேட்டுன்னு இருந்துதான் அந்த மரங்கள். பாக்கி மரங்கள்லாம் கேட்டுன்னு இருக்கும், வெறும்ன கேட்டு கேட்டு மறந்து போயிடும். இது தங்கிட்ட யார் என்ன விஷயம் பேசுகிறாளோ அது அப்படியே கல்பகோட்டி காலம் ஞாபகம் வச்சுக்குமா அந்த பலாச விருட்சம். பலாச மரத்தடியில் நின்றுண்டு அந்த அந்த இடத்துல அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த சுத்தி வட்டாரத்தில் எழக்கூடிய சவுண்டெல்லாம் அந்த விருட்சம் கிரகிச்சுக்கிறது, அந்த வைப்ரேஷனை பூரா வாங்கிக்கிறது. அந்த 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 சக்தி அதுக்கு இருக்குங்கிறது. அது உள்ளுக்குள்ள எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரம் முளைஞ்சதுலே கண்ணார்ந்து மரமாறத்துக்கு முன்னாடி கண்ணாரத்தில் முளைச்சதுலேருந்து ஆரம்பித்து பட்டு போகிற வரைக்கும் அந்த இடத்துல என்ன நடந்ததோ எல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அந்த மரத்துக்கு எல்லா மரத்துக்குமே சிரவண யோக்கியத்துவம் உண்டு, காதால் கேட்கும். அந்த இடத்துலலாம் ரிஷிகள் நிரூபணம் பண்ணுறா, மரங்களுக்கு கேட்கும் திறன் உண்டு, சிந்திக்கும் திறன் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை. ஆனால் கேட்டு தாரண சக்தி,
நினைவு வைத்து கொள்ளக்கூடியதான சக்தி இருக்கு. இந்த விவேச்சன சக்தி தான் கிடையாது. எதை ஞாபகம் வச்சுக்கணும், எதை மறந்து போகணும் அப்படின்னு பிரித்து வச்சுக்க தெரியாததுனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும். அது எல்லாத்தையும் கவனிக்கும், எல்லாத்தையும் உணர்வுபூர்வமாக தெரியும். அதனால சுஷ்ரபாவை பிரம்மன் நவதந்த தத் பர்ண உபாசிருணோது சுஷ்ரபாவை நாம தேவதைகள்லாம் அந்த பலாச மரத்துக்கு அடியில் உட்காந்து பிரம்ம விசாரம் பண்ணினா பிரம்மஸ்வரூபத்தை பற்றி சிரவண மரண நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணுவா அதனால தான் ரொம்ப ஒரு உயர்வான விஷயங்களை பேசும்போது மரத்தடிக்கு வந்துடுவா எல்லாரும். நம்ம தான் நேர்மாறுதலாக வச்சுட்டு இருக்கோம். சாமான்யமாக ரெண்டும் கட்டான விஷயம்லாம் இப்போ ரோட்டில் மரத்தடியில் இப்படி உட்காந்து நான் கதை இழைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டிஸ்கஷன்னா பெரிய ரூமுக்குள்ளே உட்காந்துன்னு செவுத்துக்குள்ளே உட்காந்துன்னு பேசுறது. அதான் புத்தி மழுங்கி போகிறது. புத்தி ஒன்றும் யோஜனையே தோணல பாருங்க. ரிஷிகள் நேர்மாறுதல் ஆற்றுக்குள்ள கிரககிருத்தியம் தான் பேசுவா. உயர்வான விஷயங்களை பற்றி வேதசாஸ்திர புராணங்கள் இதிகாசங்கள் ஆத்தியாத்மிகமான வித்தைகள்லாம் பப்ளிக்காக தான் மரத்தடியில் தான் உட்காந்துருப்பா. அப்போ தான் அந்த மரங்களுடைய ஒரு வைப்ரேஷன் இருக்கே, இந்த தருச்சாயா மரங்களுடைய நிழலுக்கு தனி பலன் உண்டு. இந்த மரத்தினுடைய நிழல் இருக்கே, அதனால தான் நதிகள் பற்றி சொல்லும்பொழுது ஜலம் நதியில் ஓடுற ஜலத்தில் விசேஷ வைப்ரேஷன் இருக்கு. தேங்கி இருக்கிற தீர்த்தத்தை காட்டிலையும் மூவ் ஆகிட்டே இருக்க அதில் ஒரு தனி சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வர. கிணறு, குட்டை, ஏரி, குளம், நதம், நதி, மகாநதம் இப்படிலாம் பிரிவு கொடுத்து ஒன்னொன்னுலேயும் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு வருது வேதம். அதில் அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அந்த ஓடக்கூடிய நதிகளில் கூட எந்த இடத்துல இந்த கரையில் உள்ள மரங்களுடைய நிழல் பட்ட ஜலம் இருக்கே அதுக்கு பலன் ஜாஸ்தி, அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதனால தான் நதிக்கரை ஓரமாக நிறைய விருட்சங்களை வளர்த்து விட்டா. நிழலுக்காக மட்டும் இல்லை, அந்த தீர்த்தத்தில் இந்த நிழல் விடுற இடத்துல அதுவும் விசேஷமாக அஸ்வத்த விருட்சம் இருக்கு. அந்த அரச மரத்து நிழல் விழக்கூடியதான தொரை அதில் போய் ஸ்நானம் பண்ணுவா பெரியவாள்லாம். அங்கேயே அரச மரம் வச்சிருப்பா. அப்படியே விழுந்தாலும் நதியில் விழும் மரம், யாருக்கும் உபதிரவம் இல்லாமல். இப்படி தான் இருக்கும் மரங்கள்லாம். நதிக்கரையில் நடுற மடம்லாம் கொஞ்சம் இப்படி தான் வச்சு ஃப்ளோரிங் வச்சு தான் வச்சு நட்டுவா இல்லையா. பிரவாகம் வந்தால் மரம் அதில் விழும், இன்னண்ட விழாது. அந்த சாயைக்கு அந்த நிழலுக்கு அவ்வளோ விசேஷம். அதனால புத்தர் முகன்னு போதி மரத்தடியில் தானே உட்கார்ந்தார். தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார். ஞானோபதேசம் பண்ணுறவர்கள், பிரம்ம விசாரம் பண்ணுறவர்கள் நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்கணும்னா மரத்தடியில் தான் உட்காந்துன்னு பண்ணணும். அதனால தேவதைகள்லாம் பிரம்ம விசாரம் பண்ணினாலாம் இந்த பலாச விருட்சத்துக்கு அடியில். அதனால அந்த பலாச விருட்சம் என்னாச்சா, சுஷ்ரபாவை நாம காயத்ரி மந்திரத்தை நிறையா ஜபம் பண்ணி இந்த மரத்தடியில் நின்று உட்காந்துன்னு பல பேர் ஜபம் பண்ணி காயத்ரி மந்திரத்தினுடைய ஸ்வரூபமாகவே இலையெல்லாம் மாறிடுத்தோம். அந்த இலையெல்லாம் காயத்ரியினுடைய சாரமாக போயிடுது, மந்திர சாரமாக போயிடுது. பலாச மரத்தினுடைய இலை இருக்கே அது மூணாக இருக்கும். மத்தியமேன பர்ணேன ஜுஹோதி, நடு இலை அது பார்த்தா ரவுண்டாக இருக்கும். இந்த சைடு இலையை பார்த்தாலே வித்தியாசம் தெரியாது, பார்த்தா தான் தெரியும். விஷுவலாக காமிக்கணும் சித்திரம். சைடு இலைன்னா கொஞ்சம் கோணின்னு இருக்கும். இது பார்ஸ்வ பர்ணம்னு பேர். பர்ணம்னா இலை, இதுக்கு பேர் பலாச விருட்சம். காயத்ரி எப்படி 3 பாதமாச்சோ அதே மாதிரி 3 இலையா பில்வம் மாதிரி மாறிடுத்து. பில்வம் 3 வருதே, இந்த பலாச விருட்சமும் 3 மாறிடுத்து. அதனால இப்போ என்னாச்சுன்னு நிறைய கேட்கக்கூடிய சக்தி அந்த மரங்களுக்கு உண்டு. அதனால தான் ராமர் ஒவ்வொரு மரத்தையும் பார்த்து கேட்கிறார். 10 சர்க்கம் இருக்கு அரண்ய காண்டத்தில். ராமாயணத்தில் சீதையை பார்த்தியான்னு மரத்தை பார்த்து கேட்டது அவர் ஏதோ புத்தி பிரம்சம் கேட்டார் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அவர் ஞானியானத்தினால மரங்களுக்கு தான் தெரியும், அது பார்த்துட்டு இருக்கு, பார்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அவருக்கு தெரியாதா பகவானுக்கு? அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார், தான் தான் சிருஷ்டிகர்த்தா. அதனால ஒவ்வொரு மரத்தினுடைய பெயரை சொல்லி கேட்கிறார். ஒவ்வொரு மரத்தினுடைய பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே அது இப்படி அப்படியே காத்துல அப்படியே கிட்ட குனியறது கேட்கிறார். பாத்தியா சீதையை பாத்தியா?
யார் தூக்கின்னு போனா, எங்கே போனான், இப்படியே கதறின்னு வராருன்னு நம்ம பார்க்குறோம். அதே தான் ராமருடைய பிரலாபம், மனுஷனுடைய சுபாவம்னு ஒதுக்கிட முடியாது. அதுதான் அங்கெல்லாம் ஈஸ்வரத்தன்மையை பகவான் வெளிப்படுத்துகிறார். தான் ஈஸ்வரன்கிற வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அது ஒன்று ராமாயணத்தில். தான் பகவான் வெளிப்படுத்துகிற இடம் மரங்கள் செடிகள்கிட்ட கொடிகள்கிட்ட பேசுகிறார, அதெல்லாம் அதே மாதிரி செடிகளையும் பார்த்து பேசுகிறார். அதுக்கெல்லாம் பேசக்கூடிய சக்தியை பகவான் கொடுக்கல. அது அழறுது. ராமர் அவர்கிட்ட கேட்ட உடனே அழறுது. நீ எனக்கு பேசுகிற சக்தியை கொடுக்காம ஊமையாக ஆக்கிவிட்டு என்கிட்ட வந்து பதில் சொல்லு மண்டையில் அடிக்கிறியேன்னு என்ன இருக்கா, அதனுடைய நிலைமை. அதனால் இந்த செடிகள்லேயே ஆதிசங்கரர் இந்த செடிக்கு உதாரணம் கொடுக்குறார். அங்கோலம் நிஜபீஜ சந்ததிஹி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் லதா க்ஷிதிருகம் சிந்துகு சரித்வல்லபம் பிராப்னோதீக யதா ததா பசுபதே. சிவானந்த லஹரி. பக்திக்கு உதாரணம் கொடுக்கும் பொழுது இந்த செடியை உதாரணமாக காமிக்கிறார். பக்தினா தானால ஒரு பற்று ஏற்படணும். நீ பகவான்கிட்ட பக்தி அப்படின்னா பகவான்கிட்ட உன் மனசு தன்னால ஈடுபடணும். ஒத்தரும் பிடிச்சி நீ பகவான்கிட்ட பக்தி பண்ணுன்னு புஷ் பண்ணி வர்றது பக்தி இல்லைப்பா, இயற்கையாகவே வரணும். எப்படி செடியானது எங்கே பக்கத்தில் ஸ்தம்பம் இருக்குன்னு தேடி தேடி போய் பட்டிக்கிறோம். செடிங்கிறது ஸ்திரீ, லதாங்கிறது ஸ்திரீலிங்கம், விருட்சங்கிறது புல்லிங்கம். இந்த செடி ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனை ஆசிரியிச்சிருந்தால் தான் ஸ்ரேயஸ். ஒரு தகப்பனாரனையோ பர்த்தாவையோ புத்திரனையோ ஆசிரியிச்சிருந்தால் தான் இவனுக்கு பெருமை. அப்படிங்கிறது மாதிரி தான் செடியும் ஒரு ஸ்தம்பம் விருட்சம் அதை ஆசிரியிச்சிருந்தால் தான் அதுக்கு பெருமை. அதனால இந்த செடி என்ன பண்ணுறது, செடியை வளர்க்கலாம். நம்ம விதையை போட்டு செடி உண்டாகிற வரைக்கும் தான் நம்ம அதுக்கப்புறம் அந்த செடி எங்கே அந்த சுற்றி வட்டாரத்தில் எந்த இடத்துல ஒரு ஸ்தம்பம் இருக்குதுன்னு அதுக்கு தெரியும். கண்ணு தெரியறதுனால தானே தெரியறது. அதை வாசனை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? கண்ணு இருக்குது அதுக்கு. பக்கத்தில் எங்கே தூணு, மரத்தூண், நீங்கள் ஆற்றுக்குள்ளேயே செடி வளர்த்தாலும் எங்கே பில்லர் இருக்குன்னு அதுக்கு தெரியும், எங்கே தூண் இருக்குன்னு தெரியும். மெதுவாக அதுக்கிட்ட போய் நின்றுட்டு மெதுவாக வளர்ந்துட்டே இருக்கணும். சாமி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே படந்து படந்து போய் மெதுவாக ஏறும். யார் ஏற்றி விட்டா, ஏணி யார் வச்சா அதுக்கு? மெதுவாக ஏறி 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 கடைசி வரைக்கும் போய்டும். என்ன கொடியாக இருந்தாலும் இல்லையா, லதா க்ஷிதிருகம். அதே மாதிரி உன்னுடைய மனசு தன்னால் பகவான்கிட்ட போய் அடையணும், அதுதான் உண்மையான பக்தின்னு பக்திக்கு உதாரணம் கொடுக்கும்போது செடியை எடுக்கிறார். அதனால் என்ன தெரிகிறது, மரங்கள் செடிகள் கொடிகளுக்கெல்லாம் காது உண்டு, கேட்கக்கூடிய சக்தி உண்டு, பார்க்கக்கூடிய திறன் உண்டு. கண்ணால் பார்க்கும், அது செடிகள்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷனே பார்க்கும். பரோபகாரமாக தன்னுடைய சரீரத்தையே அர்ப்பணம் பண்ணுறது. அப்படிலாம் நிறையா மற்றவருக்காக வாழணும்னு சொல்லும்போது இந்த மரங்கள் செடிகளை உதாரணமாக காமிக்கிறார். இவன் ஒரு மரத்தை வளர்க்குறான், பயிர் பண்ணுறான்னு சொன்னால் இவன் எதிர்பார்க்கறது அந்த மரத்துலேருந்து பழம் கிடைக்கணும்னு. மாமரம் வளர்க்குறான்னா மாம்பழம் கிடைக்கும். ஆனால் இவன் எதிர்பார்க்குற பலனை காட்டிலையும் அதிகமான பலனை கொடுக்கும். அது நிழல் கிடைக்கிறது, வாசனை கிடைக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே எல்லா ஜீவனும் உயிர் வாழறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. காரணம் என்ன, தேவேந்திரன் வரம் கொடுத்துட்டான், பிரம்மஹத்தி தோஷத்தை நீ வாங்கிக்கோ, நீ உன்னுடைய தலையை சீவினாலும் நீ உயிரோடு இருப்ப. உயிரோடு இருப்பேங்கிறது இல்லை, அப்படி கேட்கல. இது ஆவ்ரஷ்டனாதோ பூயாகும் சவுத்திஷ்டாம. ஆவ்ரஷ்டனம்னா வெட்டுறது, விருஷ்சேதனேன்னு தாத்து, விரஷ்டனம்னா வெட்டுறது. ஆவ்ரஷ்டனாது மூலத்தோட வெட்டிவிட்டான், அடியிலேயே வெட்டிவிட்டான். வேர்லேருந்து வளர்றது, மண்ணில் எங்கேருந்து மரம் தெரிகிறதோ அங்கேயே சீவிட்டான். அப்படி வெட்டினா கூட பூயாகும் சவுத்திஷ்டாம, முன்ன காட்டிலையும் அதிகமாக வளரும். அது முன்ன சாதாரணமாக அது பூமியிலேருந்து 2 அடி வளர்கிறதுக்கு எத்தனை காலம் ஆச்சோ, வெட்டினதுக்கப்புறம் பார்த்தேன்னா அதில் பாதி தான் ஆயிருக்கும் காலம், அதுக்குள்ளே அந்த ஒசரம் வளர்ந்துடும்.
நீங்கள் வாழைக்கண்ணே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாழை மரம் இருக்கு, அவளே சொல்லுவா தலையை சீவினா ரெண்டா கிடுகிடுன்னு வளரும், கண்ணு எப்படா இலை விடுன்னு பார்த்துட்டுருப்பான். உடனே அருவாளை வச்சு தலையை சீவிடுவான், உடனே குருத்து குரு குரு குருன்னு வரும். இப்போ வாழை மரமே வைக்க முடியல. கொள்ளையில் நான் 5-6 வாழை மரம் இருந்தது, வேரோட பிடிக்கின்னு போட்டான், காணவே காணும். அப்புறம் எங்கேயோ பார்த்தா அந்த கிரூப் பேசியே நம்ம பார்த்து வாழை மரம் தொங்குறது. எப்படி அவன் செவரேத்தி வந்து குதிச்சான், எப்படி எடுத்தான் பிரம்மதேவனுக்கே தெரியல. எதை தான் திருடி அவன் வியாபாரம்ன்றது தெரியல. மாமா நம்மாத்து வாழை மரங்கிறான், எங்காத்து பசங்களுக்கு அது தெரியறது, அடையாளம் ஏதோ பண்ணி வச்சிருக்கான் அவன். மரங்கள் அதனால வாழை மரத்தில் நன்னா தெரியும், முன்ன காட்டிலையும் அதிகமாக வளரும். இப்படி இது வந்து தேவேந்திரன் கொடுத்த வரம்ங்கிறதுனால அது என்ன பண்ணுறது, மனுஷனுக்கு உயிர் வாழறதுக்கு தேவையான காற்றை அதுதான் கொடுக்கறது. மனுஷர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள் பறவைகள்லாம் உயிர் வாழறோம்னா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது மரங்களுக்கு தான். மரம் இல்லைன்னா இவரால் ஜீவிக்கவே முடியாது. என்ன சாப்பாடு போடுறதா அது, இல்லை விவசாயம் பண்ணி இது உணவு தானியம் உற்பத்தி பண்ணும். ஏண்டா நீ மூச்சு விடுறியடா, அந்த காற்று அதுதான்டா கொடுக்கறது. ஆக்சிஜன்னு பேர், போட்டி போட்டியாக ஒப்பி வச்சுருக்கானே ஆஸ்பத்திரியில். ஆக்சிஜன் ஆகாசத்துக்கு போகிறவன், பூமிக்குள்ளே கடலுக்குள்ளே போகிறவங்களாம் முதுகில் கட்டின்னு போகிறானே ஆக்சிஜன். அது ₹1 செலவு இல்லாமல் அந்த மரங்கள் தான் நமக்கு கொடுக்கறது இல்லையா. நம்ம நல்ல காற்றை சுவாசனம், நல்ல மனுஷனுடைய சுபாவமே நல்லத்தை உள்ளே போகும், இன்னும் பூரா நல்லது, அவுட்டு பூரா ஓம் தத்சது நெகட்டிவாக வெளியில் வரும். வெளியில் வர்றது பூரா அசுத்தமாக வரும். சுத்தத்தை வாங்கின்னு அசுத்தமாக வெளியில் வர்றது மனுஷ சரீரம். அதனால இவன் வந்து நல்ல ஆக்சிஜனை காற்று வாங்கினுட்டோ இந்த கார்பன் டை ஆக்சைடா கரியமல வாயு அது வெளியில் விடுறாய்வா. நல்ல நம்ம மூக்கில் இப்போ பிராணாயாமத்துக்கு உள்ளே இழுக்கும்போது ஆக்சிஜன், வெளியில் வரும்போது அந்த காற்று கெட்டதாக போயிடுறது, நாசமாக போயிடுறது. என்ன எங்கே போகும், அது குப்பை எல்லாம் எங்கே போகும். லோகம் பூரா அந்த கரியமலை வாயு படர்ந்துருந்தால் என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ஆக்சிஜனுக்கே இல்லை, மனுஷர்கள் நிறைய ஆயிட்டா, கோடிக்கணக்கில் ஆகிட்டான். இவன் நல்லத்தை வாங்கி வாங்கி உள்ளே மூச்சு விட்டு வெளியில் விடுறான். 24,000 தடவை மூச்சு விடுறான் ஒரு ஜீவன் ஒரு நாளைக்கு. 24,000 தடவைன்னு சொன்னால் 24,000 தடவை பம்பு பண்ணுறான்னு சொன்னால் எத்தனை ஜீவன் இருக்குது, எத்தனை கோடி இந்தியாவிலே இருக்குது. அத்தனை இதுவும் என்ன ஆகும், லோகம் பூரா ஒன்றுமே பண்ண முடியாது. காற்று பூரா மாசு அடைஞ்சு போயிடும். இப்போ காற்றுல மாசு அடைஞ்சிருக்குங்கிறான். ஆனால் மரங்கள் என்ன பண்ணுறது, நம்ம விடுற காற்றை வாங்கி சுவாசிச்சுட்டு சுத்தப்படுத்தி வெளியில் கொடுக்குது, பியூரிஃபை பண்ணுறது. மரம் இந்த நம்ம விடக்கூடிய கெட்ட காற்றை சுவாசிக்கிறது, அது வெளியில் வர்றது ஆக்சிஜனாக விடுறது. எவ்வளோ பெரிய உபகாரம் நினச்சி பார்த்தா. ஒவ்வொருத்தரும் மரத்துக்கு கீழே இருக்கிறது தான் நல்லது, நல்ல காற்று வருதுங்கிறான். காற்று இல்லை ஆக்சிஜன் வரும், மரத்தடி சார் நிறையா காற்று. அதனால பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்லும்போது பரோபகாராஜ பலந்தி விருக்ஷாஹ பரோபகாராஜ வஹந்தி நத்யா. நதிகள் பரோபகாரத்துக்காக இருக்கு, விருட்சங்கள்லாம் தான் வெயில வாங்கிட்டு ஜனங்களுக்கு தங்கிட்ட வர்றவர்களுக்கு நிழலை கொடுக்கறது. இந்த விருட்சங்கள்லேயே பல பாகுபாடுகள் உண்டு. விருட்சானா வகம் அஸ்வத்தா பகவான் சொல்கிறார். பொதுவாக மரங்கள்னு இருந்தால் கூட இந்த மரங்களுக்குள்ள சில மரங்களுக்குள்ள என்னுடைய அம்சங்கள் அதிகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் சொல்லின்னு வராரு. தேவதைகளுக்குள்ளே இன்னவனாக இருக்கேன், யட்சர்களுக்குள்ளே இந்தவனாக இருக்கேன்னு சொல்லும்பொழுது வேதானாம் சாமவேதோஸ்மின்னு ஒன்று சொல்லிட்டு வராரு. அதில் விருட்சானா வகம் அஸ்வத்தா, அஸ்வத்த விருட்சமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அரச மரத்துக்கு விசேஷமான, அதுக்கு விருட்சம்னு தான் பேர், அஸ்வத்தம்னு பேர் வந்து தான். ததஸ்வத்தஸ்யாஸ்வத்தத்வம் யதாஸ்வத்த சம்பாரோ பவதி. அக்னி பகவான் ஒரு சந்தர்ப்பத்தில் குதிரை வடிவத்தில் எடுத்துட்டு மறைவாக இருக்கணுங்கிறதுக்காக வேஷம் போட்டுட்டார். மறைஞ்சி இருக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்து. அவர் கூட பப்ளிக்காக இருக்க முடியல, தலை காமிக்க முடியல, மறைவாக இருக்கணும். ஆனால் அதுக்காக வெளியில் சஞ்சாரம் பண்ணாமல் இருக்க முடியாது. வெளியில் தான் அவர் இருந்தாலும் ஒருத்தர் கண்ணிலையும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் தேடின்னு இருக்கான் உதைக்கிறதுக்கு.
என்ன பண்ணுறது? தலை காமிக்க முடியல. எல்லாருக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா? மாட்டின்னா செத்தான். என்ன பண்ணுறதுன்றார். வேலை வேஷம் போட்டுட்டார் அக்னி பகவான். அவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு மறைஞ்சிப்பான். இவர் தப்பு ஒன்றும் பண்ணலை. இவருக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்க வந்தா எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிற. அவன் துரத்தின்னு வந்து உத்தியோகத்தை திணிக்கிறான் அக்னி பகவானுக்கு. தேவதைகளுக்கு அவிர்பாகம் வாங்கி கொடுக்கக்கூடிய உத்தியோகம். பூலோகத்தில் ஜனங்கள்லாம் மனுஷர்கள்லாம் ஒவ்வொரு தேவதையை குறித்தும் செய்யக்கூடியதான ஹோமங்கள், கொடுக்கக்கூடியதான அவிர்பாகத்தெல்லாம் வாங்கி தேவலோகத்தில் அந்தந்த தெய்வத்துக்கிட்ட சப்ளை பண்ணணும். இந்திராய ஸ்வஹான இந்திரன்ட்ட கொடுக்கணும் இல்லையா? குபேராய ஸ்வஹான குபேரன்ட்ட கொண்டு கொடுக்கணும். இது தூதன் ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட்டை அக்னி பகவானுக்கு 3 பேர் சகோதரால் உண்டு. அக்னேஸ்திரஜோ ஜாஜாகும் சோப்ராதர ஆசன் 3 அண்ணா உண்டு. அந்த மூத்த அண்ணாவானவர் இந்த போஸ்டை வச்சுட்டு இருந்தார். பூலோகத்தில் இருக்கணும். யாராவது நைவேத்தியம் பண்ணால் அந்த தெய்வத்தில் கொண்டு கொடுக்கணும். சிவன்னா சிவன், விஷ்ணுனா விஷ்ணு, அம்பாள்னா அம்பாள். அக்னியில் ஹோமங்கள் பண்ணால் அவள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஒன்றுக்கு இத்தனை மடங்காக மாற்றி கொடுக்கணும். எல்லாமே இருக்குது. பித்திருக்கள்னா பித்திருக்கள். அக்னியினுடைய மூத்த அண்ணா இந்த உத்தியோகத்தை பார்த்துட்டு இருந்தார். என்னாச்சுன்னார். அவர் ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருந்தார். ஏதோ வயசாகிடுத்து காலகதி அடைஞ்சிட்டார். உடனே தேவதைகள்லாம் வந்தா, எங்களுக்கு இந்த போஸ்ட்டு காலியாக இருக்குது, உங்கள் அண்ணா தான் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தான், அதனால் வேற ஒருத்தட்ட கொடுக்க இஷ்டம் இல்லை, அடுத்தாப்பில் நீங்கள் ஏற்றுங்கோன்னு இன்னொரு அண்ணா இருக்கார், அவர்கிட்ட கொண்டு அந்த போஸ்ட்டை கொடுத்தா சரின்னு அவருக்கு வாங்கிட்டார். ஏதோ பரம்பரையாக வரக்கூடிய உத்தியோகம். அதே காரியத்தை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கும் வியாதி வந்தது. அவரும் காலகதி அடைஞ்சார். அப்புறம் அடுத்த அண்ணாக்கு அதே உத்தியோகத்தை பார்த்தான். அவ கருணையில் கொடுப்பாள் இல்லையோ, அவரும் காலமாயிட்டார். அடுத்தாப்புல தான் அக்னி பகவான்கிட்ட வர. இவருக்கு பயம் வந்துடுது. என்ன இது ராசி இல்லாத உத்தியோகம், நம்ம குடும்பத்தையே பழி வாங்கிறது இல்லையா? இந்த போஸ்ட் இருக்கே சரியான போஸ்ட்டும் இல்லை. விக்ரமாதித்ய சிம்மாசனம் மாதிரி இதில் உட்கார்ந்தா ஆளை அடிக்கிறது. அவன் புரிஞ்சுன்னுட்டான், இதுக்கு 3 தலைமுறை தேவைப்பட்டிருக்கு அவருக்கு. இந்த போஸ்ட்டு சரியில்லைப்பா, இது வேண்டாம் இல்லையா? எனக்கு தலைவர் போஸ்ட் வேண்டாம், நான் பொருளாளராகவே இருக்கேங்கிறான் பாருங்க. இந்த போஸ்ட்டு பயமாக இருக்கு அவளுக்கு. போஸ்ட் ஏன்னா ஏற்கனவே போஸ்ட்ல இருந்து குழப்பமும் சண்டையுமா இருக்கு. அதனால என்ன பண்ணினான்டார், எனக்கு வேண்டான்டார். வேண்டான்னு சொல்லி எனக்கு ஆசாமி கிடையாது, உங்கள் பரம்பரையில் தான் இந்த நெக்குன்னு இது அதனுடைய சட்டத்திட்டங்கள், வேத சாஸ்திர சட்டத்திட்டம்லாம் தெரியும். அதனால புதுசாக ஒருத்தரை நான் ரெடி பண்ண முடியாது, ட்ரைனிங் கொடுத்தோ, நீ தான் இந்த போஸ்ட்டை பார்க்கணும்னா பார்த்தேன். தோ வரேன்னார். ஓடி விட்டேன். விட மாட்டேன்னா என்னத்தை பண்ணுறத? வலுக்கட்டாயமாக நிர்பந்தமாக இருந்தால் ஒளிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்த அவளுக்கு. ஒருத்தர் கண்ணிலையும் படாமல் மறைஞ்சி வாழ வேண்டிய சூழ்நிலை. சோக்னிரபிபேத் இத்தம்பாவஸ்யார்த்திமாரிஷ்யதீதி சனிலாயத சோபிராவிசத்து. அப்போ அப்படி மறைஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையில் பல வேஷம் போட்டுட்டார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வேஷம். ஒரு நாளைக்கு குடுமி, ஒரு நாளைக்கு கிராப்பு, ஒரு நாளைக்கு அறவட்டை, ஒரு நாளைக்கு உச்சி குடுமி, ஏதோ ஒரு வச்சுங்களேன், தலையை மாற்றலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு நாளைக்கு பேண்ட்டு, ஒரு நாளைக்கு வேட்டி, ஒரு நாளைக்கு பஞ்சகச்சம், ஒரு நாளைக்கு சன்னியாசி. மாற்றிகிட்டே இருந்தார். கண்டுபிடிச்சுடா போல இருந்தது. பார்த்த சரீரத்தையே மாற்றிக்கூடிய சக்தி தேவதைகளுக்கு உண்டு. அதனால தேவதைகளாக இருக்கிற அக்னி பகவான் தன்னை குதிரையாக மாற்றினுட்டார். குதிரை வடிவத்தில் மாற்றின்றார். ஆனால் தேவதைகளுக்கு தெரியும் இல்லையோ, எல்லா குதிரையை விட இது விலட்சணமாக இருந்தால் கண்டுபிடிச்சிருவான். அதனால ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் வேணுமேனு பார்த்தார். எங்கே ஒளிஞ்சினாலும் கண்டுபிடிச்சிடுறான் அந்த பசங்க. கண்டுபிடிக்காத இடம் மரம். அதனால ஒரு மரத்துக்குள்ள புகுந்து கண்ணுக்கு தெரியாமல் ஒளிஞ்சுன்னுட்டார். வெளியில் பார்த்தா மரம் தான் தெரியும், மரத்துக்கு பின்னாடி தான் நம்மளால் ஒளிஞ்சிக்க முடியும். தேவதைகளுக்கு மரத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிக்க முடியும். அஸ்வ வடிவத்திலே அக்னி பகவான் அந்த மரத்திற்குள் புகுந்ததால் அந்த மரத்திற்கு அஸ்வத்த விருட்சம்னு பேர் வந்துடுது. ததஸ்வத்தஸ்ய அஸ்வத்தத்வம்
அஸ்வத்தம்னு பேர் வந்துடுது. அப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் இல்லை, அப்புறம் வெளில வந்துட்டார். அதனால தான் அக்னியினுடைய அம்சம் இந்த அஸ்வத்தத்தில் அதிகமாக இருக்குது. மற்ற மரங்கள்லாம் பச்சை மரம், பால் இருக்கும், ஆர்திரம் இருக்கும், ஈரத்தன்மை இருக்கும். அஸ்வத்தத்திலே எல்லாம் உண்டோ, இருந்தாலும் உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கு. அரச மரத்தில் அஸ்வத்தத்துக்கு விசேஷம் என்ன, உள்ள அக்னி பகவான் இருக்கார். நெருப்பு கலந்ததான மரம் அது, உள்ளூரையே நெருப்பு இருக்கு. 2 மரமும் அரச மரம், காஞ்ச மரம், காத்துல ஒண்ணுக்கொன்னு கிளை உராஞ்சிருந்துன்னா நெருப்பு பத்தினிடும். நெருப்புட்டியே தேவையில்லை, அதான் நெருப்பு குச்சி. ஏன்னா உள்ளுக்குள்ள அக்னி பகவான் இருக்காருங்கிறது சாஸ்திரம். மற்ற மரங்கள் இப்போ வாழையும் உராஞ்சின்னா நெருப்பு பத்திக்கிறதா? எத்தனையோ பொசக்காத்துல வாழை மரங்கள் கூட்டம் கூட்டமாக விழருது, ஒன்றுக்கொன்று உராஞ்சிண்டு. எத்தனையோ மரங்கள் இருக்க அஸ்வத்தத்துக்குள்ளதான். அதனால தான் இப்போ நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவா யஜ்யத்துக்கெல்லாம் போக முடியும். அரணிக்கட்டைன்னு வச்சு கடைவா. இந்த அஸ்வத்த விருட்சம் அரணிக்கட்டை கடையிறதுக்கு இந்த அஸ்வத்த விருட்சத்தை தான் எடுத்துப்பா. அரச மரத்தை எடுத்து கட்டையை ரெடி பண்ணாதான் அதுலேருந்து கிடைஞ்சாதான் அக்னி வரும். ஒரு மரத்துலேருந்து மரம் முளைக்காது. மரத்துலேருந்து மரம் முளைக்குமா? நம்மளா கிராஸாக வச்சு சாணி வச்சா முளைக்கும். சுபாவமாகவே முளைக்கணும்னா இந்த அரச மரத்துலேருந்து சமீ விருட்சம் முளைக்கும். சமீ கர்ப்பாத் அக்னிம் மந்ததி. இந்த விசித்திரங்கள்லாம் ஒருத்தர் ரசித்ததில்லை. அரச மரம் நல்லா வளர்ந்துருக்கும். வளர்ந்து அது 2 களை போகிற இடத்துல நடுப்புற அங்கே யார் விதை போட்டான்னு தெரியாது. அப்படியே இந்த சமீ விருட்சம் வளரும். சமீனா என்ன? வேப்பலை இல்லை, சனி பகவானுக்கு. வன்னி மரம், வன்னி மரம்னு ஒன்று இருக்கே. வன்னி மரத்தில் விநாயகர் புளியலை மாதிரி இருக்கும், வன்னி முள்ளு முள்ளாக இருக்கும் குச்சி, அதுக்கு சமீ விருட்சம்னு பேர். அது அரச மரத்துக்கு நடுப்புறேந்து சமீ விருட்சம் வளர்ந்துருக்கும். இருக்குது நிறையா. நம்ம தமிழ்நாட்டிலேயே 10-15 இடத்துல அது மாதிரி வளர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட மரத்தில் இன்னும் அக்னியினுடைய சக்தி ஜாஸ்தி அந்த சமிக்கு. அதனால தான் வன்னியில் விசேஷமாக சொல்லியிருக்கு. அஸ்வத்தத்துக்கு துல்லியமாக வன்னி மரம். இந்த அஸ்வத்த விருட்ச, அதனால தான் அஸ்வத்தத்தில் மூலதோ பிரம்மரூபாஜ மத்தியதோ விஷ்ணுரூபிணே அக்ரத சிவரூபாஜ விரக்ஷராஜாய தே நமஹா. மூலம் மத்தியம் அக்ரம்னு பிரம்ம விஷ்ணுருத்ர ஸ்வரூபமாக அஸ்வத்தம். விரக்ஷானாம் அஹம் அஸ்வத்தா. பகவான் சொல்கிற மரங்களுக்குள்ள நான் அஸ்வத்தமாக இருக்கேன். ஒரு சம்சார விருட்சம்னு சொல்லுவா. சம்சாரம்ங்கிறது பெரிய மரமாக உருவகப்படுத்தி இந்த வாழ்க்கையை காமிக்கும் போது அரச மரமாக தான் உருவகப்படுத்துகிறா. அஸ்வத்தமாக தான் ஊர்தம் மூலமவாச்சாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் கீதை. ஊர்தமூலம் அவாச்சாகம். சம்சாரம்ங்கிறது எப்படி இருக்கு? அரச மரம். ஆனால் இந்த அரச மரத்தினுடைய வேறு மேலே, நுனி கீழே. ஊர்தமூலமவாச்சாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம். இந்த அஸ்வத்த விருட்சம்ங்கிறது அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவான் அதில் இருக்காருங்கிறது வேற. கெட்ட சொப்பனத்தெல்லாம் அஸ்வத்த விருட்சம் போக்கும். அக்ஷிஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துஸ்வப்னம் துர்விசிந்தனம் சத்ருனா அஞ்சசமுத்பன்னம் அஸ்வத்த சமயஸ்வமே. கண்ணு படபடபடன்னு அடிக்கும் சில சமயம், அபசகுணத்தை காமிக்கும். அதுக்கு பேர் அக்ஷிஸ்பந்தம்னு பேர். புருஷர்களுக்கு வலது கண்ணு துடிச்சாக்க நல்லது, ஸ்திரீகளுக்கு இடது கண் துடிச்சா நல்லது. மாறுதலாக துடிச்சா அபசகுணம்னு அர்த்தம். ஏதோ கெடுதல் உனக்கு வரப்போகிறது. 3 நாள் கணக்கு. 3 நாளுக்குள்ளே உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறதுன்னு காமிக்கும். அந்த ஆபத்தில் 3 நாள் உனக்கு டைம் கொடுக்குறாரு சுவாமி. இன்னும் 3 நாளில் உனக்கு அடுத்த வாரண்ட் வரப்போகிறதுனா 3 நாள் இவன் சுதாரிச்சுக்கிறான் பாருங்க ஜாமீனுக்கு. அதே மாதிரி லௌகிகமாக ஞானம் நிறையா வந்ததுனால அந்த உதாரணம்லாம் வர ஆரம்பிச்சிடும். 3 நாள் டயம். அதுக்குள்ளே இவன் தடுத்துக்கணும்னு நினச்சா அஸ்வத்த விருட்சத்தை போய் சேவனை பண்ணு, பிரதட்சண நமஸ்காரம் பண்ணு. அக்ஷி ஸ்பந்தம் புஜஸ்பந்தம். ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கை. சீதைக்கு இது மாதிரி சுபசகுணம் வந்ததுன்னு சொல்லியிருக்கு. புஜஸ்பந்தம் கை துடிக்கிறது. கையிலையும் புஜம்னா தோளாப்பட்டைக்கு பேர். விரல் கையை பற்றி சொல்லலை, தோளாப்பட்டைக்கு புஜம்னு பேர். வலது பக்கம் புஜம் உண்டி துடிக்கும் சில பேருக்கு. திடீர்னு டக்கு டக்குன்னு அடிக்கும். 2 செகண்டு தான்.
ஸ்திரீகளுக்கு இடது பக்கம், புருஷாளுக்கு வலது பக்கம் துடிச்சா நல்லது. மாறுதலாக விபரீதமாக இருந்தால் அபசகுணம். இதே மாதிரி ஏற்பட்டு தான் சீதைக்கு ராவணனுக்கு ராமாயணத்தில் க்ஷணதாச்சர் சுக்ரீவனும் ராமரும் சக்கியம் பண்ணிக்கும் பொழுது 3 பேருக்கு ஒரே விதமாக சகுனம் ஏற்பட்டதுங்கிறார் வால்மீகி. சுக்ரீவனும் ராமரும் அக்னி சாட்சியாக ஆஞ்சநேயர் சக்கியம் பண்ணி வைக்கிறார். 2 பேரும் நட்பாகி சக்கியம் ஏற்பட்ட உடனே வாலிக்கு ராவணனுக்கு, கிஷ்கிந்தேயில் இருக்கிற வாலிக்கு, லங்கையில் இருக்கிற ராவணனுக்கு, அசோகவனத்தில் இருக்க சீதைக்கு 3 பேருக்கும் ஒரே மாதிரி துடிச்சு தான். என்ன 3 பேருக்கும் இடது பக்கம் பூரா துடிச்சு. 3 பேருக்கும் இடது பக்கம் கண்ணு துடிச்சது, இடது பக்கம் புஜன் துடிச்சது. சீதை ஸ்திரீயா இருக்கிறதுனால இடது பக்கம் துடிச்சது நல்ல சகுனம். இந்த போக்கிரி வாலியும் துஷ்ட ராவணனும் இடது பக்கம் துடிச்சா நாசம்னு அர்த்தம் இல்லையா? அதை வர்ணிக்கிற ஒரே சமயத்தில் இவன் 3 பேருக்கும் அது எப்படி எங்கெங்க இருக்கான்னு பார்க்காது, டக்குன்னு அந்த காலம் இருக்கே சூச்சிப்பிக்கும். அதே மாதிரி அசோகவனத்தில் இவர் ஆஞ்சநேய சுவாமி சீதையை பார்க்கும்போது சீதை சிரமத்தோடு இருக்கும்போது சுபசகுணம் வந்ததுன்னு வேற சொல்றார். சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிதே நரம் ஸ்ரீஜாஜுஷ்டமிவோபசேவினா. சுப நிமித்தங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லும்பொழுது சீதைக்கு இடது பக்கம் பூரா துடிச்சதுன்னா வர்ணிக்கிறார் இல்லையா? இதெல்லாம் இது பிரத்யக்ஷம். இந்த நிமித்த சாஸ்திரம்ங்கிறது இன்றைக்கும் அனுபவபூர்வமான உண்மை. இதுக்கு பேர் நிமித்தம்னு பேர், சகுனம்னு பேர் இல்லை. சகுனம் பேர், நிமித்தம் வேறு. சகுனம்ங்கிறது பறவைகள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. சகுனம்ங்கிற சப்தத்துக்கு பறவைகள்னு அர்த்தம். பறவைகள் மிருகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய, பறவைகள் மூலமாக ஏற்படுறது சகுனம். காக்கா இடம் இந்த பக்கம் குறுக்க போகிறது இல்லையா? இந்த பக்கத்தில் இந்த பக்கம் போகிறது, இந்த பக்கத்தில் இந்த பக்கம் போகிறது, எந்த திசையில் நின்று எந்த பட்சி கத்துறது, எல்லாத்துக்கும் சகுனம்னு பேர். இதெல்லாம் நிமித்தம்னு பேர். மிருகங்கள் சம்பந்தமாகவோ இல்லை இதே மாதிரி சில ஆத்தியாத்மிகமான சேஷ்டைகள் மூலமாக இருக்கிறதோ நிமித்தம்னு பேர். இந்த நிமித்தங்கள்லாம் அலட்சியம் பண்ணப்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதில் குறிப்பாக வரக்கூடிய நிமித்தம்ங்கிறது கண்ணு துடிக்கிறது, புஜன் துடிக்கிறது. அக்ஷிஸ்பந்தம் புஜஸ்பந்தம் இதெல்லாம் அஸ்வத்த மரத்தினால தான் போக்கடிக்க முடியும், வேற பரிகாரமே கிடையாது. எனக்கு இது மாதிரி அசுப நிமித்தம் ஏற்பட்டிருக்கு, நான் ஏதாவது சாந்தி பண்ணிக்கணுமா பரிகாரம் பண்ணிக்கணுமா, நீ அஸ்வத்தத்தை சேவனம் பண்ணணும். அஸ்வத்த மரத்தடியில் போய் 7 பிரதட்சிணம் வரணும் அஸ்வத்தத்துக்கு. ஏகம் விநாயகே புரோக்தம் द्वे सूर्ये त्रीणि शंकरे चत्वारि महाविष्णोः पंचास्तु देव्याः सप्ताश्वत्थ प्रदक्षिणम குறைஞ்சது 7 தடவை சுற்றணும். அரச மரத்தை சுற்றினா பிரதட்சிணம் மினிமம் 7 தடவை. அப்புறம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், 7, 14, 21, 108ன்னு கொண்டு போகலாம். அந்த அஸ்வத்த பிரதட்சிண நமஸ்காரத்தினால தான் இதை போக்கடிக்க முடியுங்கிறதுனால அக்ஷி ஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துஸ்வப்னம் கெட்ட சொப்பனங்கள்லாம் ஏற்படுறது. உஷக்காலத்திலே ஏற்படக்கூடிய சொப்பனம்லாம் சத்யகா உடனே அன்னைக்கே பழிச்சிடும். கொஞ்சம் விடியறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்படக்கூடிய சொப்பனம் இருக்கே அன்னைக்கே பழிச்சிடும். அதுக்கு கொஞ்சம் 4வது ஜாமத்தில் ஏற்படக்கூடிய சொப்பனம் 3 நாள் ஆகும். அர்த்தராத்திரியில் ஏற்பட்டால் 1 வாரத்தில் பலிக்கும், முதல் ஜாமத்தில் ஏற்பட்டால் 10 நாளில் பலிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. சகுனம் அந்த துஸ்வப்னத்தினுடைய பலன் கெட்ட சொப்பனம். சுஸ்வப்னமாக இருந்தால் அதுவும் பலிக்கக்கூடிய காலம் அப்படிதான். அப்படியே கெட்ட சொப்பனத்தை பார்த்துட்டான், அந்த கெட்ட சொப்பனம் பார்த்துட்டா அதுக்கான பரிகாரம் என்னன்னு அஸ்வத்தத்தை தான் சேவிக்கணும். துஸ்வப்னம் துர்விசிந்தனம் சத்ருனா தனக்கு சத்ரு ஜாஸ்தியாக போயிட்டான், ஏகப்பட்ட சத்ருவாக இருக்கே, அடிக்கடி சத்ருன்னா அந்த சத்ரு தான். காமக்ரோதம் ஜாஸ்தியாக இருக்கு, அடிக்கடி கோபம் வருது, அடிக்கடி ஆசை, மனசு அலப்பாயிருது, நிம்மதியே இல்லை. இதான பெரிய சத்ரு. எதை பார்த்தாலும் பொறாமையாக இருக்குது, போட்டியாக இருக்குது, அசூயை, மாத்சரியம், மோகம், மோகிக்கிறான், அதை கண்டு மோகிக்கிறான், இதை கண்டு மோகிக்கிறான், லோபம். இந்த சத்ருக்கள்லேருந்து வெளியில் வரணும். இல்லை பகிஹி வெளியில் இருக்கக்கூடிய சத்ருக்கள்னா சத்ருனா அஞ்சசமுத்பன்னம் அஸ்வத்தசமயஸ்வமே. அந்த அஸ்வத்தம் தான் எல்லாத்துக்கும் பலன். அப்படிங்கிறதுனால தான் நிறைய விருட்சங்கள்லேயும் அஸ்வத்தம் தான் நம்ம தேசத்தில் ஜாஸ்தி.
மரங்களை கணக்கு பண்ணினா எந்த மரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தா அஸ்வத்த விருட்சம் தான் நிறையா இருக்குது. ஏன்னா அதுதான் கொண்டாடப்படுறது எல்லாராலையும். அது தன்னால் வளரும், புண்ணியம் இருக்கிற இடத்துல தான் வளரும். அஸ்வத்தம் ஆற்றுல மொட்டை மாடியில் முளைச்சிருக்குன்னா நீ புண்ணியசாலின்னு அர்த்தம். அங்கங்கே செவுத்தில் அரசங்கன்னு முளைக்கிறதேங்கிறான். அடா புண்ணியம் பண்ணியிருக்கடா, தேடி வருதுடா அஸ்வத்தம் இல்லையா? அஸ்வத்தம் மலைக்கும். அஸ்வத்தம்னா தேவதைகளுடைய விருட்சம், பில்லோ மரம் மாதிரி. பில்லோ விருட்சம் இருக்கே, தரிசனா பில்லோ விருட்சஸ்ய தரிசனம் பில்வ விருட்சஸ்ய ஸ்பர்சனம் பாபநாசனம் அகோர பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்ச திரியாயுஷம் திரிஜன்ம பாப. வந்துருமா பில்வம்? ஒரு கண்ணை வச்சு பாருங்க, 100 கண்ணு வச்சாலும் வராது. வந்தா மாதிரி இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் அனாச்சாரமாக ஒருத்த உள்ளுக்கு அப்படியே மேலே பட்டு விட்டான்னா போச்சு, உடனே பட்டு போயிடும். பிரத்யக்ஷம் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஆச்சாரம் இல்லாமல் அசுத்தியோட அது இருந்ததுன்னு சொன்னால் பில்லும் வளராது. அதே மாதிரி தான் அஸ்வத்தம். நையக்ரோத ஔதும்பர் அஸ்வத்தா. ஔதும்பரம்னு சொல்லக்கூடிய ஆலமரமும் அப்படிதான். இதெல்லாம் க்ஷீர விருட்சங்கள், பாலுள்ள மரங்கள். இதெல்லாம் தேவதைகள் அதிகமாக சாநித்தியம் இருக்கக்கூடிய விருட்சங்கள். அதனால தான் இதெல்லாம் விசேஷமாக எடுத்திருக்கார்கள். ஔதும்பரம், ஆலமரம். இந்த அஸ்வத்த விருட்சத்துக்கு நிறைய இருக்கக்கூடிய மரங்கள், இந்த மரங்கள்லாம் நிறைய இருக்குது. காட்டு மரங்கள்லாம் இருக்குது, அதுக்கு தேவதாம்சம் கிடையாது. மரம்ங்கிற ஒரு தன்மை உண்டு, அதுக்கு தெய்வாம்சம் பொருந்தினது மரங்கள்னு சில இது எடுக்கிறார்கள் சாஸ்திரத்தில். அதை தான் நம்ம தேவதைகளுக்கு பிரீத்தியாக அக்னியில் ஹோமம் பண்ணுறதுக்கான சமித்துன்னு அதை தான் உபயோகப்படுத்துகிறோம். எல்லா மரக்குச்சியும் சமித்தா யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இந்தனம், அக்னி எரியறதுக்காக போடக்கூடிய இந்தனமாக வச்சுக்கலாம். சமித்துன்னு சொன்னால் அஸ்வத்தம், பலாசம். பலாசமும் அப்படி தான், கிடைக்கவே கிடைக்காது. பலாச விருட்சம் இவ்வளோ தூரம் சொன்னமே நம்ம, பலாசம் லாஸ்டே கிடையாது. இத்தனை வளர்க்குறாளே, பலாசம் வளர்க்கப்படாதோ வரமாட்டேங்கிறது. பிரம்மபுத்திராவுக்கு போயிருந்தோம், கவுஹாத்தி கிட்ட டிப்ருகர்னு ஒரு ஊர். அங்கே மகாரத்னத்துக்காக போச்சு. ஒரே டீ எஸ்டேட்டு. அங்கே நிறையா ருத்ராட்ச மரங்கள் சுற்றி மரம். அந்த ருத்ராட்ச மரங்கள் இருக்கக்கூடிய காட்டுக்கு நடுப்புற ருத்ர ஜபம். ஒரு டெண்டு போட்டு 40 பிராமணா வச்சு மகாருத்ரம் 4 நாளைக்கு ஏரோப்ளேனில் வச்சுன்னு. அந்த மரங்கள் ஒரு நாளைக்கு பிரம்மபுத்திராவுக்கு ஸ்நானத்துக்கு போனால் அங்கே ஒரே பலாச பில்வ கண்ணு வச்சுட்டே இருந்தான். பலாச விருட்சம் நிறையா நிறைய இருக்காங்க. சரி, கண்ணு விற்றா 50 ரூபா தான் விலை. அதை வாங்கி ஜாக்கிரதையாக பேக் பண்ணி ஃப்ளைட்டில் எடுத்துன்னு வந்து ஆற்றுக்கு வச்சா 10 கன்று வச்சா ஒன்றொன்னா உபரத்தி ஆகிடுது, ஒன்று கூட வளரல இல்லையா? அது புண்ணிய பூமியாக இருந்தால் பலாச விருட்சம் வளரும். பலாச விருட்சத்துக்கு காய் கிடையாது, புஷ்பம் உண்டு. சில மரங்களுக்கு புஷ்பத்தோடு சரி, சில மரங்களுக்கு புஷ்பத்துக்கு காய் பழம் உண்டு. சில மரத்துக்கு பூவே கிடையாது, டைரக்டாக காய் பழம், அப்படிலாம் பாகுபாடு இருக்கே. இந்த பலாச விருட்சத்தினுடைய புஷ்பம் இருக்கே ரொம்ப விசேஷம். செக்கச்சவேர்னு இருக்கும், அது நல்ல ஷேப்பாக இருக்கும். நல்ல இந்த ஜாமந்தி புஷ்பத்தை விட மந்தார புஷ்பத்தை விட மஞ்சளாக இருக்கும். அது நல்லா கலராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் படுத்துனா சேப்பாக மாறிடும். அந்த புஷ்பம் ரொம்ப விசேஷம், பலாச புஷ்பத்தை. அதனால ஒரு ஹோமங்கள் பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. சர்ப்பபலிங்கிற ஹோமத்தில் பலாச புஷ்பத்தினால தான் ஹோமங்கள் பண்ணணும். அதனால் அது காஞ்சாலும் பரவாயில்லைன்னு முன்னாடியே சித்திர வைகாசியில் தான் பூக்கும், அதை எடுத்து வச்சுக்கிறது மாம்பூ மாதிரி. இதெல்லாம் யாக்கிகமான விருட்சங்கள். அதனால் அஸ்வத்த இந்த பாலுள்ள மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. மரம் வளர்ந்தாச்சுன்னா வெட்டலாமான்னார். ஆயுர்வேதம்னு ஒன்று வேதம் இல்லையா? ஆயுர்வேதம்னா என்ன? ஜீவிக்கிறதுக்கு, உயிர் வாழறதுக்கு தேவையான ஆயுஷ் அது என்ன, எப்படி இப்படிலாம் இருந்தால் பூர்ணமான ஆயுஷோடு அனுபவிக்கலான்னு சொல்லக்கூடிய வேதம். இது ஜென்ரலாக ஆயுர்வேதம்னா மனுஷர்களுக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். மரங்களுக்குன்னு ஆயுர்வேதம் இருக்குது, விருட்சாயுர்வேதம்னு பேர். இது நான் சந்தேக நிவாரணிலேயே 4-5 கேள்வி பதில் அதை கொட்டேஷன் கொடுத்து எழுதியிருக்கேன். அது பிருகத் சம்ஹிதாங்கிற புஸ்தகத்தில் விருட்சாயுர்வேதத்தை கொட்டேஷன் பண்ணுறார். அந்த விருட்சங்களுக்கு ஆயுஷ் எப்படின்னு சொல்கிறார் அவர். எந்தெந்த இடத்துல விருட்சங்கள்லாம் வளர்க்கலாம்,
அது எப்படி பரிசீலனை பண்ணணும்? பூமி பரீட்சையிலேருந்து விருட்சங்கள் எந்த பூமியில் வளரும், எந்த இடத்துல என்ன மரங்கள் வளரும், முதல்ல எள்ளு நல்ல திலத்தை போட்டு ஜலத்தை விட்டு அதை வளர்த்துடணுமா. எள்ளு செடி கிடுன்னு வளர்ந்துடும். பாலிகை தெளிக்கிறா பாருங்க, பாலிகையில் பல தானியங்கள் போட்டாலும் எதுவுமே முளைக்காது. எள்ளு ஒண்டி கிருன்னு தலை நீட்டி 2 நாளைக்கு நிற்கும். அதனால தான் தர்ப்பணம் பண்ண ஜலத்தை தரையில் கொட்டாதேம்பா. கொட்டி 2 நாளைக்கு டக்குன்னு முளைச்சிரும், கிடுகிடுன்னு வந்துடும். பூமியை நிறைய எல்லை போட்டு நன்னா அந்த செடியை வளர்த்துவிட்டு அதை உழுதுவிட்டு அங்கே மரம் நடணுமா. சாத்விகமான மரங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு மரத்துக்கும் அடுத்த மரத்துக்கும் நடுப்புற எத்தனை டிஸ்டன்ஸ் கொடுக்கணும், அது ஜலம் விடுறதுக்கு எத்தனை அகலத்தில் இடம் கொடுக்கணும், எந்தெந்த காலத்தில் எத்தனை வேளை ஜலம் விடணும். ஆகாரம் மாதிரி தான் எத்தனை வேளை சாப்பிடணும்னு நம்ம சொல்கிற மாதிரி விருட்சாயுர்வேதத்தில் சொல்கிறா, சிசிர ரிது, ஹேமந்த ரிது, பனிக்காலம், வெயில் காலம், எந்தெந்த காலத்தில் எத்தனை தடவை ஜலம் விடணும், எவ்வளோ அளவில் ஜலம் விடணும், இதெல்லாம் சொல்லக்கூடிய வேதம் விருட்சாயுர்வேதம். அதில் தான் அந்த மரங்களுடைய பெருமைகளை பூரா சொல்கிறார். வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கணும். நதின்னு இருந்தால், ஒரு ஜலாசயம்னு இருந்தால் மரம் இல்லாமல் வைக்காத. ஒரு சின்ன குளமாக இருந்தாலும் கிணறாக இருந்தாலும் சுற்றி மரத்தை வை. ஜலம் தேங்கி இருக்கிற இடம்னா மரம் இருந்தால் தான் அந்த ஜலத்துக்கு விசேஷம்ங்கிறார். இந்த மரத்தினுடைய வைப்ரேஷன் பூரா ஜலத்தில் இறங்கினா தான் ஜலசுத்தி. ஓப்பனில் வச்சுருக்க நீ ஜலம், பெரிய டேங்கை கட்டி வச்சுருக்கான், அதில் உள்ள சுத்தியான்னு அது 15 நாளைக்கு ஒரு தடவை டேங்கை ரொப்பறான், அந்த ஊருக்கே சப்ளை ஆகுதுங்கிறா. ஒரு பில்டிங்க்கு சப்ளை ஒரு பெரிய டேங்க் இருக்கு, 2-3 நாளைக்கு ஒரு தடவை மோட்டர் போட்டு ஏற்றுறானா ஒரு நாளைக்கே ஒரு தடவை. அந்த ஜலம்லாம் தேங்கி வச்சுருக்க ஜலம் உடனே கிருமி வந்துடும், பாய்சன் வந்துடும், பூச்சி புழுக்கள் உடனே வந்துடும். மரத்தினுடைய நிழல் பட்டு, மரத்தினுடைய இந்த ஆக்சிஜன் பட்டு, அந்த ஜலம் பட்டுதுன்னா எத்தனை நாள் ஆனாலும் கடாது. ஓப்பனாக வச்சு இதனுடைய சாயைகள் வெயில் பட்டு, அந்த வெயில் இதில் பட்டு மரத்தினுடைய நிழல் படணும். மரத்தினுடைய ஒரு ஆக்சிஜன் அது வெளிப்படுத்துறது, அது அந்த இதில் போய் இறங்கிடுதுன்னா. அதனால சாஸ்திரம் சொல்கிறது, எங்கெங்கெல்லாம் நீ ஜலம் தேக்கி வச்சிருக்கிறியோ, குளமோ குட்டையோ கிணறோ இல்லை ஆதுனிகமாக இருக்கக்கூடிய இந்த டேங்கோ, அங்கெல்லாம் சுற்றி செடியாவது வச்சுக்கோ. அங்கே என்ன வச்சா வளருமோ வை. செடினா செடி, பூச்செடினா பூச்செடி, இல்லை படரக்கூடிய செடினா செடி, சுற்றி வளர விடணும். இந்த மரங்கள்லாம் சில மரங்கள் விதை போட்டால் வரும், சில மரங்கள் நன்னா ஒரு கை அளவுக்கு ஒடிச்சு அதில் நிறையா சில சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி நெட்டாக வரும், கிளையை ஒடிச்சு வச்சா வரும். இப்படிலாம் நிறைய பேசுகிறார். சாஸ்திரங்கள்லேயே சில கர்மாக்களில் நீ நிறைய மரம் வளர்க்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த அம்சத்தை உண்டி கட்டி விட்டுவிட்டா எல்லாரும். எது லோகத்துக்கு நல்லதோ அதெல்லாம் விட்டோம். அதான் மூக்க பிடிச்சின்னு உட்காந்துருக்கேன் திட்டுறான் எல்லாரும் இல்லையா. ஒரு ஜீவன் காலமாச்சுன்னு சொன்னால் அவனுக்காக பல மரங்கள் தேவைப்படுறது. ஒருத்தர் செத்து போனால் அவனை பாட கட்ட வேண்டியிருக்கு. மூங்கில்னா இன்னைக்கு கொண்டு போகிறா அத்தி மரம், அதில் தான் வச்சு எடுத்துன்னு போகணும். அதுக்கு மரம் வெட்ட வேண்டியிருக்கு, அங்கே கொண்டு போய் வச்சு மரத்தால் எரிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கின்னா கரண்டெல்லாம் வந்திருக்கு. இப்படியே நம்ம யோஜனை பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 25 மரத்தை சாப்பிட்றான் செத்து போன ஜீவன். ஒரு ஜீவன் செத்து போனால் அவனை சம்ஸ்காரத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 10 மரமாக தேவைப்படுறது. ரிஷிகளுக்கு தெரியாதா? மரத்தை இப்படி நாசம் பண்ணால் லோகத்துக்கு கெடுதல்னு தெரியாதா? அதனால அவர் சொல்கிறார், ஒரு கிருத்தியம் பண்ணும்பொழுது 10ஆவது நாள் வரைக்கும் காத்துன்னு இருக்கார். 10ஆவது நாள் அன்னைக்கு அந்த நித்திய விதி முடிஞ்சு கல்லூணி கொண்டு பிரபூத பலி கரைச்சிட்டு வந்து சாந்தி ஹோமம் ஆனந்த ஹோமம்னு பண்ணுவான். அன்னைக்கு சொல்கிற 100 மரம் நடணும்னு இருக்கு. 100 இடத்துல இந்த மரத்துக்கான ஒரு விதைகளை நட்டு மரத்தை உருவாக்குன்னு மந்திரம் இருக்கு. உத்தினஸ்யோஷத்யதாத்வமித்தினஸ்யோஷதே பிருத்திவ்யாதி ஏவமிம உத்திந்தந்து கீர்த்தியாயிஷசா பிரம்மவர்ச்சசேன மந்திரம் ஒண்டி சொல்லிடுறா. இப்போ அதுக்கு பண்ண வேண்டாமா? அதுக்கு மந்திரம் சொல்றது. யதாத்வமித்தினஸ்யோஷதே பிருத்திவ்யா, ஹே ஓஷதே, அந்த விதையை பார்த்து இந்த மந்திரம் சொல்லிட்டு நடணுமா.
ஆற்ற சுற்றி எந்த இடத்துலேருந்து இவன் கல்லாம் ஊனி பண்ணானோ அந்த இடத்துல மரம் நடணும்னு இருக்குது. அங்கேயாவது நடனம். எப்படி நீ பூமியை பொழந்துண்டு மேலே வரையோ, உத்தினோஷதே பிருத்திவியா அதி பிருத்திவியை உத்வேதனம் பண்ணிட்டு நீ எப்படி முளைக்கிறையோ, அதே மாதிரி நான் எல்லாரையும் மீறி மேலே புகழோடையும் செல்வாக்கோடையும் நான் பிரகாசிக்கணும். ஏவ மகபுத்பிந்தந்து கீர்த்தியா யசசா பிரம்மவர்ச்சசேன. அப்படிலாம் ஒரு கல் போட்டுவிட்டு பண்ணணும்னு இருக்கு. இதே மாதிரி பல கர்மாக்களில் மரங்களை நீ புதுசாக நடுறதுக்கு சொல்லியிருக்க. புதுசாக மரம் நட்டுறதுக்குன்னு தனி நிகழ்ச்சி கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய சில கர்மாக்கள்லேயே செடிகள் மரங்கள் கொடிகள்லாம் வளர்க்கணும்னு இருக்குது. ஒவ்வொரு ராத்திரியும் கிரகத்தினுடைய லட்சணத்தில் சொல்லும்பொழுதே கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு கிரக நிர்மாணத்தை பற்றி வாஸ்து சாஸ்திரம் சொல்லும்போதே இந்த திக்கில் இந்த மரத்தை வச்சுட்டு வீடு கட்டுன்னு இருக்கு. வெட்டிட்டு வீடு கட்டுன்னு சொல்லலை. இவன் வெட்டின்னு இருக்கான், இருக்கிற இடத்தெல்லாம் வெட்டின்னு இருக்கான். வெட்டுறதுக்கு நாள் பார்க்க சொல்கிறான். வெட்டுறதுக்கு நாள் பார்க்க சொன்னால் பார்க்கலாமா? பாப்பம் வரும் இல்லையா? மரத்தை வெட்டணும் நாள் பார்த்து கொடுங்கன்னு சொன்னால் ஏதோ நாள் பார்க்குறானேன்னு சந்தோஷப்படுறாளே தவிர வெட்டுறதுக்கு நாள் பார்ப்பாளா? ஒரு ஜீவனை அழிக்கிறதுக்கு நாள் பார்ப்பாளா யாராவது? அதனால நாள் பார்க்கறது இல்லை. என்ன தோன்றதோ பண்ணிங்கன்னு சொல்லிவிடுவேன். காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் இப்போ கும்பாபிஷேகம் ஆச்சே, மகாபரிவா அங்கே வாசின்னு இருந்துக்கே நான் 86 87 புதுப்பிரிவா டூர் போயிட்டார். மகாபரிவால்கிட்ட காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சேர்ந்த எல்லா ஸ்தானிகால் நிர்வாகக்கால் எல்லாருமே வந்துட்டா. ஒரு நாளைக்கு சொல்கிறா, அந்த காமாட்சி அம்மன் கோவில் பிராகாரத்தில் பெரிய அஸ்வத்த விருட்சம், பிரம்மாண்ட மரம். அந்த மரத்தினுடைய வேறு பிராகாரம் பூரா படர்ந்து அந்த செவுரெல்லாம் கர்ப்பகிரகத்துக்கு வந்துடுத்து. அம்பாளுடைய விக்கிரகத்துக்கே ஆபத்து வரும் போல இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்கிறா பெரியவாள்கிட்ட. பெரியவா என்ன சொல்லணும், நம்மளா இருந்தால் என்ன சொல்லணும், ஏதோ ஒன்று சொல்லிவிடுவோம். சொல்லலை பெரியவா. உடனே என்ன பண்ணினா, ராமகிருஷ்ண சாஸ்திரின்னு இருந்தார் பெரியவர், ஆஸ்தானத்து. அவரை கூப்பிடுன்னா அவர் வயசானவர் வந்தார். இதே மாதிரி எங்கிட்ட கேட்குறான், இது வெறும் லௌகிகமான ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டதில்லை, இது சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயம். அஸ்வத்த விருட்சம், மரங்களை வெட்டுற விஷயம், அதுவும் தேவதாம்சம் பொருந்தினதான மரம். ஒரு பக்கம் ஆலய பரிபாலனம், ஒரு பக்கம் விருட்சம், ரெண்டுமே தேவதாம்சம் பொருந்திருக்கு. அம்பாளையும் காப்பாற்றணும், விருட்சத்தையும் காப்பாற்றணும். ஒன்றுக்கா ஒன்று பலி கொடுப்பாளா? மரத்தை வெட்டி எறின்னு சொல்லிட்டு சுலபம் இல்லை, வளர்ந்துட்டே போட்டோம்னு விட்டால் கர்ப்பகிரகத்துக்கு பாதை வருது. எதை பரிபாலனம் பண்ணுறது எனக்கு தெரியல. அதனால் நீ எல்லா வித்வான்களையும் கூப்பிடு, தர்மசாஸ்திர சபையை கூப்பிட்டு நிர்ணயம் பண்ணுவோம். சின்ன விஷயம் என்னங்க அனௌன்ஸ்மெண்ட்டா உடனே எல்லாருக்கும் சொல்லி அமிச்சா மறுநாளை காலத்தால் 70 வித்வான்கள் வந்துட்டான். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. எப்படி ஒருத்தருக்கும் தெரியவும் தெரியாது நடக்கிறதுன்னு. 70 பேர் உட்காந்தா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொன்னான். புஸ்தகத்தை எவிடன்ஸாக சொல்லுன்னா லைப்ரரியிலேருந்து புஸ்தகம் கேட்ட புஸ்தகம்லாம் கொடுத்தா. கார்த்தால் ஆரம்பித்த சதசு சாயங்காலம் வரைக்கும் நடந்தது. முடிவு வரல. முடிவுன்னா இவர் ஏற்றுக்கிற முடிவுன்னா இருக்கணும். அவாவா சொல்கிற முடிவே பண்ண முடியுமா? என்ன ஆகுதுன்னா, சரி நாழி ஆகிடுத்து, அஸ்தமன காலம் ஆகிடுத்து, கொஞ்சம் விராமம் கொடு, ராத்திரி எல்லாம் யோஜனை பண்ணிவிட்டு கார்த்தா சாண சந்தி பண்ணிவிட்டு நாளைக்கு மறுபடியும் சதஸு ஆரம்பிப்போம். 2வது நாளுக்கு ஆரம்பித்தா. புது பிரிவாக இருந்தால் வெட்டு 1 துண்டு 2 டக்குன்னு டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் அவர். 2வது நாளைக்கு சதஸு மூர்த்தி, 3ஆம் நாளைக்கும் சதஸு. ஒன்றுமே முடிவே வரல. இன்னமும் சதஸு வந்தவாளுக்கு ஆகாரம் போட்டுட்டே இருக்கா, அவளுக்கு சம்பாவனை கொடுத்துட்டே இருக்கா. பெரியவா அபிப்பிராயம் என்னன்னு 3ஆம் நாளை காலத்தால் சதஸில் எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரின்னு இருந்தார். பாலபெரியவாக்கெல்லாம் பாடம் சொன்னவர். அவர் சொன்னார், நாங்கள் 2 நாளாக ஒருத்தர் பேசிக்கிறோம், மீமாம்சை வியாக்கரணம் தர்மசாஸ்திரம்னு நிறையா சாஸ்திர விஷயங்கள்லாம் குறித்து ஆராயணும். நான் பெரியவாளுடைய அபிப்பிராயம் என்னன்னு நீங்கள் சொல்லணும்னு. பெரியவா சொன்னால், அஸ்வத்த விருட்சம் பொதுவாக மரத்தை வெட்டுறதுக்கு சாஸ்திரம் சொல்லலை, வெட்டக்கூடாது. அஸ்வத்த விருட்சத்தை போய் வெட்டலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு
கும்பகோணத்தில் காவேரி கரை ஓரமாக அந்த படித்துறையில் ஒரு அஸ்வத்த விருட்சம் இருந்தது. அந்த படித்துறையிலே ஒரு ஆஞ்சநேய சுவாமி கோவில் உண்டு. அந்த கோவிலுக்கு பாதை வந்துடுத்தேங்கிறதுக்குனால அந்த ஊரில் யாரோ பிரபு பேர் சொன்னார். அவள் என்ன பண்ணினா அந்த மரத்தை வெட்டி விட்டா. அந்த வம்சத்திலேயே குழந்தை பிறக்கலை. இதை சொல்லிவிட்டா. அவ்வளோதான். யாருக்கு அவள் பேரெல்லாம் சொல்லி இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் தான் சொல்லணும். அம்பாளுக்கு காப்பாற்றியானோ கர்ப்பகிரகம் வரைக்கும் புந்தாச்சு அப்படின்னா அவ்வளோதான். அன்னி பூரா சதசு ஓடித்து. மறுபடியும் சர்ச்சை. ஒன்றுமே முடியல. கடைசியில் புது பிரிவாள்கிட்ட கேட்டுன்னு ஆரம்பித்தா. எனக்கு என்னடா இருக்கே, அவர் தான்டா, அவன் கரெக்டாக சொல்லுவான்டா, போய் கேட்டுன்னு. அவள்கிட்ட யாரோ பட்டாபி அமிச்சா. அவர் போனார். பெரியவா என்ன உத்தரவாதோ நடைமுறைப்படுத்தலான்னு பெரியவா சொல்லி அனுப்பிச்சுட்டார். புது பெரியவா கடைசியில் பெரியவா சொன்னால், இப்போது அஸ்வத்த விருட்சத்துக்கும் பாதை வரப்படாது, இந்த இதுக்கும் பாதை வரப்படாது, ஆலயத்துக்கும் ஒன்று பண்ணலாமா, இந்த அரச மரத்தை அடியோடு பேர்த்து வேறு இடத்துல வைக்கலாமான்னு கேட்டேன். இது என்ன ஒரு அடி வளர்ந்துருக்கிற அரசங்கண்ணா, அங்கங்கே பூச்சட்டியில் அரசங்கன்று வளர்க்குறா இல்லையா? யாரோ சொல்லிட்டான் ஜோசியர், சனிக்கு பாதைன்னா நீ அரச மரத்தை பிரதட்சிணம் பண்ணணும்னு. அரச மரம் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அவளுக்கு துப்பு இல்லை. அதனால் பூச்சட்டியில் அரசங்கண்ணை வாங்கி நடுக்கூடத்தில் வச்சுட்டு 7 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிருக்கேன் மாமான்னா. ரொம்ப சந்தோஷம், நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவான்ட்டேன் நான். அது ஒரு சுலபமான மெத்தேடாக கொண்டு வந்துட்டா. அதே மாதிரி செடியாது. சரி, இருந்தாலும் பெரியவா சொல்லிட்டாலே யோசிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு இன்ஜினியரை கூப்பிடுன்னா. பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர் சங்கராகாரணியில் இருந்தார், திருவொற்றியூரில். அவர் பேர் சங்கரையர். அவரை கூப்பிடுன்னா. மெட்ராஸுக்கு அமிச்சு அவரை வர சொன்னான். அவர் வந்தார். நீ போய் அந்த அரச மரத்தை பார்த்துட்டு வா. எத்தனை வருஷம் ஆன மரம் அது? என்ன 200-300 வருஷம் பழைய மரம். அதை வேரோட புக்க முடியுமா பாரு. யோசிக்கிறேன்னார். அவர் பல இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணி அங்கே அது ஒரு தனி சதஸ் சர்ச்சையெல்லாம் நடந்தது. அவள் பல பேர் சேர்ந்துட்டு கடைசியில் பண்ணலான்னு சொல்லி பெரியவாள் பேரை பாரத்தை போட்டுவிட்டு அந்த மரத்தோட கிளையெல்லாம் வெட்டலாமான்னா வெட்டிக்கோன்ட்டு கிளையெல்லாம் வெட்டிவிட்டு சுற்றி இத்தனை அடி தோன்றதுன்னு சொல்லி தோண்டிவிட்டு வேரோடு தோண்டினா அந்த மரத்தை எப்படி வெளியில் கொண்டு வருது? வாசப்படியை விட அகலமாக இருக்குது மரம். கோவிலோட வாசப்படியை விட அகலமாக இருக்குது. பேத்து எந்த இடத்துல வைக்கணும் இல்லையோ. இப்போ ராமாஞ்சநேயர் கோவில் இருக்குது, ஜிஎஸ்டி ரோடுக்கு சிரமமாக இருக்குன்னா, தூக்குடா கோவிலேன்னா சிஎம். இன்னும் கோவில் எடுக்க சொல்கிறேன்னா, நான் இடிக்கலை, இடத்த மாற்றி வைக்கிறேன்னா கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக வச்சு விட்டா. அதே மாதிரி அஸ்வத்த விருட்சத்தை தூக்கி வெளியில் கொண்டு வர வேண்டாமா, வாசப்படி கொள்ளலையேன்னா. பெரிய கிரேன் வந்தது மெட்ராஸ்லேருந்து. கிரேனில் ஏற்றி படுக்க வச்சுருக்கா, வைக்க முடியல. இப்போ கிரேனுக்கு ஏற்றணுமே, என்ன பண்ணுறதுன்னா மதக உடடான்னு. காமாட்சி அம்மன் கோவில் மதகு உடைக்கப்பட்டது. எவ்வளோ ஒரு மரத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கார் மகாபெரிவா. மரத்தை உடைச்சி, அந்த மதகை உடைச்சி மரத்தை அப்படியே கிரேனை உள்ளே வந்து படுக்க வச்சு மெதுவாக எங்கடா வைக்கிறதுனா இடத்த பார்த்தா ஏதோ ஒரு 2 தெரு தள்ளி ஒரு இடத்த பார்த்து அங்கே இந்த மரத்தை கொண்டு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக பள்ளம் தோண்டி 1 வாரம் ஆயிருக்கு. பேத்ததுலேருந்து மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு வைக்க கிரேனில் கொண்டு வச்சுக்கிட்டு முளைக்குமா யார் பார்க்குறது? அதுக்கப்புறம் ஒரு போர்டு எழுதி வைக்க சொன்னா பெரியவா. காமாட்சி அம்மன் கோவிலில் தரிசனத்துக்கு வர்றவர்கள்லாம் இங்கே இருந்த விருட்சம் இடம் மாதிரி இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கெட்டு ஜலம் கொண்டு விடுங்க. ஒரு 50 பக்கெட்டு வாங்கி வச்சு பைப்படியில் வச்சு விட்டா. அவள் ஒரு 1/2 பக்கெட்னா 1/2 பக்கெட்டு, ஒரு பக்கெட்னா 1 பக்கெட்டு கொண்டு போய் ஜலத்தை விட்டுன்னு வந்தா. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒன்றுத்தையும் காணாது. நல்லா பட்டு போக ஆரம்பிச்சுடுத்து. மேலே 1-2 இருந்த இலையெல்லாம் ஒன்றுத்தையும் காணும். 40 நாள் ஆச்சு, மறுபடியும் ஒவ்வொரு இலையாக வர ஆரம்பிச்சு துளுத்து. இன்றைக்கி பிரம்மாண்ட விருட்சமாக இருக்குது. காஞ்சிபுரம் போனால் எல்லோரும் பார்க்கலாம். இது ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காது. 250 வருஷ மரத்தை வேரோட பேத்து 1 வாரம் அதனுடைய வேறு பூரா வெயில்லையே இருந்து கிரேன்லேயே கிடக்குது. ஏதோ படா இருப்போ செடியை ஒரு இடத்துல பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுவோம். துளசி செடியெல்லாம் மண்ணோடு சேர்ந்து பிடுங்கி டக்குன்னு இன்னொரு இடத்துல நட்டுருணும். வேறு தெரியக்கூடாது. வேருக்கு சூரிய கிரணம் பட்டுதுன்னு சொன்னால் பட்டு போயிடும்.
எதுவுமே அப்படிதான். அந்த வேரில் சூரியனுடைய இது பட்டுது. ஒரு வாரம் அப்படியே ஆகாசத்தில் கிரேன்லேயே உட்காந்துருக்கு. ஏன்னா பேர்த்து விட்டான், எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, இடம் புரியல, அங்கங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வேணுமே. பாலாத்துக்கரை கொண்டு போனான்னா சிரமமாக இருந்தது. கடைசியில் அங்கே வச்சு நல்லா துளுத்துருக்கு. அப்புறம் சதஸுக்கு சம்பாவனையெல்லாம் கொடுத்து அமிச்சா இன்றைக்கி சௌரியமாக இருக்குது. அதனால ஒரு விருட்சம்னு சொன்னால் வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். மரத்தை கொடினை மட்டும் வெட்டாமல் பாதுகாக்கணும். மரத்துக்காக என்ன வேணாலும் நாம் தியாகம் பண்ணலாம். அதுக்காக நம்மாத்துக்குள்ளேயே மரம் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. அங்கங்கே மரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அது கொடினை மட்டும் வெட்டாமல் இருக்கிறது தான் நல்லது. அது என்ன பெரிய வளர்ந்துட போகிறது. காக்கா அப்படியே அஸ்வத்த பழத்தை சாப்பிட்டுவிட்டு அது படாருன்னு துப்புறது, அங்கேருந்து முளைக்கிறது. காக்கா விஷ்டையிலேருந்து முளைக்கிறது அந்த விருட்சம் அப்படின்னு சொன்னால் சுத்தம் ஜாஸ்தி. அதனால் அஸ்வத்த விருட்சங்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு விருட்சத்தினுடைய பிரபாவமும் இருக்குது. ஆலமரம்ங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆலமரம் மாதிரி தழைச்சி வாழணும்னு சொல்லுவாள். கீழே விழறதுக்கு முன்னாடி அந்த விழுதெல்லாம் அந்த மரத்தை தாங்கிறது. அதுலேருந்து வரக்கூடிய விழுது இருக்கே நேராக தரையில் உட்காந்துரும். இந்த மரம் வயசாகி சலனம் கொடுக்காது, ஆடாமல் அது அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக பில்லர் 10 பில்லர் போட்டு ஆச்சுன்னா அது பெருசாக அடையாறு ஆலமரம் இருக்குது பாருங்கள். அதனால் மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் நம்ம சாஸ்திரத்திலையும் நம்மளுடைய இந்து மதத்திலையும் ரொம்ப ஒரு தொடர்புடையதான விஷயங்கள். ஒன்றொன்றுக்கும் ஜீவன் உண்டு, ஒன்றொன்றுக்கும் சர்வவிதமான சக்தியும் உண்டு. மரங்களே அனுகிரகம் பண்ணித்துன்னு சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. மரங்கள் அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிற புராண சரித்திரங்கள்லாம் இருக்குது. இன்னென்ன ராசிக்காரா இன்னென்ன மரங்கள் வளர்க்கணும்னா இப்போ கொண்டு வந்துட்டுருக்கான். இதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஏதோ நல்ல காரியம் நடக்கிறதா சரி, இதுக்கு பிரமாணம்லாம் நம்ம தேவை. நல்ல காரியம் சொல்கிறானா, இன்னென்ன நட்சத்திரக்காரர்கள் இன்னென்ன மரத்தை சேவிக்கணும் அப்படிலாம் இப்போ சொல்கிறா. எல்லா மரத்தையும் சேவிக்கலாம். மரங்கள் தான் நமக்கு ஆகாரம். பயிர்கள் உணவு தானியங்கள்லாம் ஒரு காலத்தில் போய்டும்னு இருக்குது. கலியுகம் முடிய முடிய உணவு தானிய உற்பத்தியே அழிஞ்சு போயிடும். விவசாயமே இருக்காது. இப்போ ஏதோ நெல் அரிசி கோதுமை பழங்கள்னு சாப்பிட்டுன்னு இருக்கமே, இதெல்லாம் போய்டும். கடைசியில் என்ன சாஸ்வதமான ஆகாரம்னா இலைகள் தான் ஆகாரம். இந்த செடிகளை தான் சாப்பிடுவாளாம். இப்போவும் நார்த்தில் போய் பார்த்தெல்லாம் சில ஊரெல்லாம் செடியை அப்படியே கடிச்சு விட்டு சாரை துப்பி போடுறது இல்லையா. நம்மளும் தான் செடியை சாப்பிட்றோம். எத்தனை செடியை, கீரைங்கிறது என்ன, இதை தான் சாப்பிட்றோம். பெரண்டேன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்றோமே. ஏன்னா இதுவே ஆகாரம்னு ஆகிடும் போகிற போக்கில். எது கிடைச்சாலும் சாப்பிட்றது. டாக்டர் அதான் சொன்னார், நல்லா புஷ்டியாக நீ இருக்கணும்னா எந்த இலை கிடைச்சாலும் உருவி உருவி வாயில் போட்டுக்கொண்ட. நீ பில்லோமா வேப்பலையா வேப்பங்கொழுந்தா ஒன்றையும் பார்க்காத, எது கிடைச்சாலும் எல்லா இலையும் நீ சாப்பிட்றதுன்னு வச்சுட்டேன்னா உங்ககிட்ட பாய்சனே இருக்காது, ஒரு நோயும் வராது. இதுதான் நமக்கு ஜீவனமாக வரப்போகிறது. ஆகாரத்துக்கும் இதுதான் உபயோகப்பட போகிறது, மூச்சுக்கும் இதுதான் வருது. அப்படிங்கிறதுனால இந்த நம்மளுடைய மதத்தில் மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அதனால தான் விஷ்ணுதாச நாமத்திலேயே சொல்லுவா, பத்மநாபோ மரப்பிரபு, பத்மநாபோ மரப்பிரபு. என்ன வாக்கியமாமே இது? பரத் இல்லை, அது முன்னாடி வாக்கியம். பத்மநாபோ மரப்பிரபுன்னு இருக்கு. ஒரு பக்தருக்கு அதனால பத்மநாபோ மரப்பிரபுகோ விஸ்வகர்மா மனஸ்தஷ்டாஸ்தவிரோ துருவான்னு வருது விஸ்வதாச நாமத்தில். அவர் கொஞ்சம் கொஞ்சம் அறகுறை அப்புறமேஜோ ரிஷிகேஷ பத்மநாபோ மரப்பிரபு. அவர் கொஞ்சம் கொஞ்சம் அறகுறை சம்ஸ்கிருத ஞானம் உடையவர். அதனால் அவர் என்ன நினைச்சிட்டார், மரப்பிரபு பத்மநாபகா மரப்பிரபு, மரங்களுக்கெல்லாம் பிரபு பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அவ இருக்கிற வசிக்கக்கூடிய இடத்துல ஊர்கோடியில் ஒரு பெரிய மரம் உண்டு. இந்த மரமும் பகவான் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாலும் அதுக்கே சந்தனம் இடுவார், பிரதட்சணம் பண்ணுவார், நமஸ்காரம் பண்ணுவார். என்ன கிடைச்சதோ அது நைவேத்தியம் பண்ணுற மாதிரி மரத்துக்கு காமிப்பார். டெய்லி 108 வருஷம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு வந்தார் யாரோ ஒருத்தர் அந்தூர்கார, சாமி என்ன இந்த மரத்தை போய் பிரதட்சணம் பண்ணுறாரு, இது வெறும் 2 கட்டா மரம், ஏதாவது தெய்வீகமான விருட்சமாக இருந்தாலும் புண்ணியம் உண்டு,
இல்லை பகவான் இந்த மரத்தில் இருக்கான்னு சொல்லியிருக்கு. பத்மநாபோ மரப்பிரபு. இந்த மரத்துலலாம் பகவான் இல்லை இருக்கே. பத்மநாபா அமரப்பிரபுன்னு, அமரன்னா தேவதைகள்னு பேர், தேவதைகளுக்கெல்லாம் பிரபுன்னு அர்த்தம். நீ மரப்பிரபுன்னு சொல்லிட்டு இருக்கியடா, தப்பாக அறகுறையாக படிச்சுட்ட அப்படின்னு சொன்னேன். அச்சோ அபச்சாரம் பண்ணிவிட்டேனேன்னு வருத்தப்பட்டு அன்னிலேருந்து திருத்தினுட்டார். அன்னி ராத்திரி யார் திருத்தி கொடுத்தானோ அந்த அவனுடைய சொப்பனத்தில் போய் பகவான் சொன்னாராம், உன்னை யார் அவனை திருத்தி கொடுக்க சொன்னது? மரத்துக்கு பிரபு நான் இல்லைன்னு யார் சொன்னா? எல்லா மரத்துலையும் நான் தானே இருக்கேன், எல்லா மரத்துக்கும் நான் தான் அதிபதி. மரம் பகவானுடைய அம்சம் இல்லைன்னா மரம் முளைக்குமா, உயிர் வாழுமா? இத்தனை ஆபத்தையும் தாங்கி நிற்குமா? மழை என்ன வெயில் என்ன எல்லாத்தையும் தாங்கிக்கிறதே பகவானுடைய அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி திருத்தினாராம். அவன் எந்த மரத்தை சுத்தினா என்னடா, எல்லா மரமும் நான் இருக்கேன். அதனால அவன் நினைக்கிற மாதிரியும் அர்த்தம் உண்டு, மரப்பிரபுன்னு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திருத்தினார்னு ஒரு ஆபானகம் சொல்லுவார். ஆனால் எல்லா மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்துலேயும் பகவான் இருக்கார். நம்ம கர்ம மார்க்கத்துலேயும் நிறைய மரங்கள் நடணும்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஆத்திர ஒரு ஜீவன் காலமானால் 100 மரம் நடணும்னு ரிஷிகள் சொல்கிறார். பிரயோகத்துக்கு அந்தர்கதம். இந்த 100 மரம் 100 செடிகள் கொடிகள் நெட்டால் தான் கர்மா பூர்த்தி ஆகும், ஜீவன் அப்போ தான் சார்த்தக்கியமாகும் அப்படிங்கிறதும் ஒரு பார்ட்டு. அதையாவது நாம் தெரிஞ்சுட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது நிறையா மரங்களை வளர்த்து சின்ன சின்ன மரமாக எல்லாருக்கும் தானம் பண்ணலாமே. ஒரு இடத்துல வளர்க்க முடியாட்டாலும் துளசியிலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ செடிகள் இருக்குது, பாப்பங்கள்லாம் போகும் துளசி செடி வளர்த்தா. மரங்களை வெட்டாமல் இருக்கிறதா பண்ணலாம். நம்ம வளர்க்காட்டா கூட மரங்களை தூஷிக்காமல் இருக்கிறது, மரங்களை வெட்டாமல் இருக்கிறது, மரத்து மேலே எச்சல் துப்பாமல் இருக்கிறது, மரத்தை காலால் உதைக்காமல் இருக்கிறது. ஒரு மரம் தான் காலால் உதைக்கலாம், மருதாணி மரம் தான். மருதாணி மரத்தை பொம்மநாட்டிகள் சுமங்கலி ஸ்திரீகள் காலால் உதைச்சா நன்னா வளரும்னு இருக்கு இல்லையா? அதுக்காக நன்னா உதைக்கப்படாது. எப்பாவது ஒரு தடவை இது காலில் மருதாணி அந்த பாதத்தில் தடக்கூடிய அந்த இதெல்லாம் சிகப்பு கலர் இதெல்லாம் தடவிண்டு சோமங்கல் திரவியமாக இருக்கக்கூடிய நல்ல சுமங்கலி ஸ்திரீ காலால் ஒரு தடவை உதைச்சா நன்னா வளரும். அது அசோக விருட்சம்னு பேர். சோகத்தெல்லாம் போக்கடிக்கிற விருட்சம். அசோக வனம்ங்கிறது மருதாணி மரத்தினுடைய கூட்டம்தான், அதனுடைய பேதம்தான் அசோக மரம். அதனால சில மரத்தை தான் காலால் உதைக்கலாம், காலால் கூட உதைக்கப்படாது. அஸ்வத்த மரத்தை பிரதட்சண நமஸ்காரம் பண்ணலாமே தவிர தொடக்கூடாது. அஸ்வத்த மகாராஜா இல்லையா? அஸ்வத்த சாகரவு சேவியோ நஸ்பிருஷேத்து கதாச்சன. அஸ்வத்தம் சாகரம் சமுத்திரம் ரெண்டையும் சேவிக்கலாம், பிரதட்சணம் பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணலாம், தொடக்கூடாது. சனிக்கிழமை ஒண்டி தான் அஸ்வத்த மரத்தை தொடலாம். அன்றைக்கி விசேஷமாக ஆயுர் தேவதையினுடைய அனுகிரகம் இருக்குது. ஆயுஷ்காரகனான சனியினுடைய வாரங்கிறதுனால நிறைய ஆயுஷை கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி அஸ்வத்த மரத்தில் இருக்குது. அதனால் பாக்கி நாள்லாம் பிரதட்சண நமஸ்காரம் பண்ணலாம். சனிக்கிழமை அன்றைக்கி அதனுடைய இதை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கணும், எரிக்கி அஸ்வத்த மரத்தை போய் எரிக்கி கட்டிக்கணும்னு இருக்குது. சனிக்கிழமை அன்றைக்கி கட்டின்னா உடம்பு வஜ்ரம் பாஞ்ச கட்ட மாதிரி ஆகிடும், எல்லா இதையும் தாங்கும். சனிக்கிழமை ஒண்டிக்கு தான் தொடலாம்னா என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கணும். சில மந்திரங்கள் ஆயுஷ்பிரதமான சூக்தங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சனிக்கிழமைகளை உட்காந்து சொன்னால் விசேஷம். அதே மாதிரி சத்ருஞ்சய ஹனுமத் ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது, நான் ஸ்தோத்திரஸ்ரீலியே போட்டிருக்கேன். அந்த சத்ருஞ்சய ஹனுமான் விபீஷணர் ஸ்தோத்திரம் பண்ணுறார் ஆஞ்சநேய சுவாமியை யுத்த காலத்தில். அந்த ஸ்தோத்திரம் அது சத்ருக்கள்லாம் பொடிப்படியாக அடிச்சிடும். அந்த ஸ்தோத்திரத்தை சனிக்கிழமை அன்னைக்கு அஸ்வத்த மரத்துக்கு அடியில் உட்காந்துன்னு பாராயணம் பண்ணினா பலன்னு அது பின்னாடியே போட்டிருக்கு. இத்தம் அஸ்வத்த தலோபவிஷ்டகான்னு வருது. அதில் அஸ்வத்த மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு அந்த ஸ்தோத்திரத்தை சனிக்கிழமைக்கு பாராயணம் பண்ணினா எப்படிப்பட்ட ரோகமும் ஓடி போயிடும். பெரிய மகாரோகம் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். இந்த ஸ்தோத்திரத்தை சனிக்கிழமை அன்னைக்கு காலத்தால் 8 மணிக்குள்ளே, 8 மணிக்கு மேலே அஸ்வத்த மரத்தை சுற்றக்கூடாது. 12 மணிக்கெலாம் சுற்றினா பைத்தியம் முடிக்கும். 8:20 தான் கணக்கு, சங்கவ காலம்தான் கணக்கு. உதிச்சதுலேருந்து 2 மணி 20 நிமிஷம் பிராத்த காலம் சங்கவ காலம் வர்ற வரைக்கும் அஸ்வத்த பிரதட்சிணத்துக்கு உகந்ததான நாள். அதுவும் திங்கக்கிழமை அன்னைக்கு சேர்ந்துட்டா சோமவதி அமாவாசையான்னு பேர். அமாவாசை திங்கக்கிழமை சேர்ந்துடுத்தோம்னா சோமவதி அமாவாசையான்னு அன்றைக்கி அஸ்வத்த பிரதட்சிணம்னே போட்டிருப்பா. பிரதட்சிணம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, எண்ணிக்கைக்காக போடுறது. அதனால் இன்ன பலன்லாம் கிடைக்கிறது. அக்ஷிஸ்பந்தம் புஜஸ்பந்தம்னு சொன்ன மாதிரி
சில துஷ்டகுணங்கள் மாத்சரியங்கள்லாம் போயிடும், சத்ருக்கள்கிட்டையும் ஜெயம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியங்கள் கிடைக்கும், மனசந்தோஷம் கிடைக்குங்கிறதுலாம் இந்த மரத்தினுடைய உபாசனையினால் கிடைக்கக்கூடிய பலன். வர்ற வருஷம் வருது, அது வர்ற வருடம் திங்கக்கிழமை இன்றைக்கி வரப்போகிறது விசேஷமாக. சோமோதய அமாவாசையெல்லாம் வருது. அதனால் அந்த மரங்களுடைய பெருமைகளை நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு சத்சங்கத்தை நம்ம உபயோகப்படுத்திடணும்.